அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், நானும் ஒரு குமஸ்தாவின் மகள்தான். என் பெயர் காந்தா. குமஸ்தாவின் மகள் என்ற நாடகம் பார்த்திருக்கிறீர்களே. அந்த நாடக கதையில் வரும் குமஸ்தாவின் பெண்ணுடைய பெயர் சீதா. அவள் சமுதாய கொடுமையால் செத்தாள். தற்கொலை செய்து கொள்கிறாள். அது நாடகத்தில் நடப்பது. நிஜமாக நடந்ததல்ல. நான் அதே விதமான கொடுமையால் சாகவில்லை. ஒருவனை, என் ஆசை நாயகனை சாகடித்தேன். நாடகத்திலேயே பரிதாபத்துக்குரிய சீதா தற்கொலை செய்து கொள்கிறாள். நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாதவள். கொலை செய்தேன். என்னை தண்டிக்க தயாராக உள்ள நீதிபதியே தாராளமாக தண்டியுங்கள். ஆனால் தண்டிப்பதன் மூலம் நீங்கள் இந்த காந்தாவை அடக்கலாம். இதே நேரத்திலும் இனியும் தோற்ற இருக்கும் காந்தாக்களை தடுக்க என்ன செய்வீர்கள்? பிளேக் வந்தவனுக்கு ஊசி போட்டுவிட்டால் ஊரிலேயே வேறு யாரும் பிளேக் வராது என்று கூறிவிட முடியுமா? இந்த காந்தாவை கொன்றுவிட்டால் இனி வேறு காந்தா கிளம்ப மாட்டாள் என்று எண்ணுகிறீர்கள்? என் இளம் வயதில் நான் தூக்கு மேடை ஏற வேண்டுமே என்று எனக்கு பயமும் இல்லை, துக்கமும் இல்லை. என்னை பற்றி ஊரார் ஏசுவார்களே என்று வெட்கமும் இல்லை. அந்த உணர்ச்சிகள் என்னை இப்போது அண்டுவதில்லை. மரத்துப்போன மனம் என்னுடையது. உளுத்துப்போன நியதிகளை நீதியாக கொண்ட உலகம் இது. ஏனையா இப்படி விரைத்து பார்க்கிறீர்? கவலையா? எனக்கு மரண தண்டனை தர வேண்டுமே. ஏன் செய்வது? அறியாத பெண்ணாயிற்றே, இவளை சாக சொல்வதா என்று சோகமா உமக்கு? பாவம், நான் உயிரோடு இருப்பதாகவா கருதுகிறீர்? நான் இறந்து 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டன. கள்ளங்கபடமன்ற காந்தா 12 நாட்களுக்கு முன்பே கொல்லப்பட்டாள். இந்த காந்தா பழிவாங்கும் பேர்வழி. வழக்கை வளர்த்தி கொண்டிருக்க வேண்டாம். சோமுவை நான் தான் கொன்றேன். கழுத்தி திருகினேன். அவன் இறந்தான். சாகும்போது கூட நான் அவனை அணைத்து கொண்டிருந்தேன். அவனை மட்டும் நான் கொல்லாது போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சோமு ஒரு கொலைகாரனாகி நின்று கொண்டிருப்பான். நான் அவனுக்கு கடைசியாக செய்த உதவி, அவனை கொன்றேனே அதுதான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு சோமு என்னை கொன்றான். இப்போது நான் அவனை கொன்றேன். அவனுக்கு உதவி செய்தேன். ஏன் விழிக்கிறீர்கள்? நான் உளறுவதாக நினைக்கிறீர்கள்? அப்படித்தான் எண்ணுவீர்கள். சகஜம். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நானே எழுதி வைத்திருக்கிறேன். அது கிடைத்தால் என் மரணத்திற்கு பிறகு அதை படியுங்கள். விஷயம் விளங்கும். போதும், நான் உலகில் வாழ்ந்தது. விடை கொடுங்கள். செல்கிறேன். முதலில் என்னை தண்டித்து விடுங்கள். உங்கள் வேலை முடியட்டும். பலருடைய ஆசையும் நிறைவேறட்டும். சோமு என்ற தனது ஆசை நாயகனை கொன்றதாக காந்தா என்ற மாது குற்றஞ்சாட்டப்பட்டு சென்னை கோர்ட்டிலேயே விசாரணை நடந்தது. காந்தாவுக்கு வயது 25 அல்லது 26 இருக்கும். அழகி, ஆனால் கொலைகாரி. அதற்கு ஏராளமான ருசு கிடைத்துவிட்டது. தண்டனை நிச்சயம் என்று இந்த வழக்கை காண வந்திருப்பவர்கள் பேசிக்கொண்டனர். கோர்ட்டிலேயே காந்தா பயமோ பதைப்போ துக்கமோ துடிப்போ இல்லாமல் மிக அமைதியாக இருப்பதைக் கண்ட நீதிபதி, வக்கீல் முதலானவர்கள் தூக்கு மேடைக்கு போவோம் என்று தெரிந்தும் இவளுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி பிறந்தது என்று எண்ணி ஆச்சரியடைந்தனர். பல சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்ட பிறகு குற்றவாளி ஏதாகலும் கூற வேண்டியதிருக்கிறதோ என்று நீதிபதி கேட்டார். அப்போது காந்தா பேசியது. மேலே நாம் விவரித்தது கேட்டோருக்கோ வேடிக்கை காண வந்தவர்களுக்கோ காந்தா பேசியதின் பொருள் விளங்கவில்லை. தூக்கு தண்டனை விதிப்பார்கள் என்று கிளிப்பிடித்து கொண்டதால் காந்தாவின் மூளை குழம்பி விட்டதென்றும், பைத்தியம் பிடித்ததாலேயே ஏதேதோ உளறுகிறாள் என்றும் கோர்ட்டில் பேசிக் கொண்டார்கள். ஆனால் உண்மையில் காந்தாவுக்கு பைத்தியமும் இல்லை, மனம் குழம்பவும் இல்லை. மிக தெளிவாகவே இருந்தாள். காந்தாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்கமான சடங்குகளுக்கு பிறகு காந்தா தூக்கிலிடப்பட்டாள். காந்தாவின் கதி கண்டு வருந்தினவர்கள் யார்? அவளது தங்கை சாந்தாவும் அவளது காதலன் சங்கரனும் தவிர வேறு யாரும் வருந்தவில்லை. விபச்சாரி, கொலைகாரி, குலத்தை கெடுத்தவள், மிராசு குடும்பத்தை அழித்தவள், சோமுவை கொலை செய்தவள் என்று பலர் பலவிதமாக தூற்றினார்கள். காமத்துக்கு பலியான சோமுவின் பரிதாப சிந்து காளானா என்றும், கொலைகார காந்தாவின் கோர மரணம் என்றும் பாட்டு புத்தகங்கள் விற்கப்பட்டன. பத்திரிகை ஆசிரியர்கள் விபச்சாரத்தால் வந்த வினை என்று தலையகங்கள் எழுதி தீர்த்தனர். வழக்கும் தூக்கும் வம்பளப்பும் முடிந்து சில நாட்கள் சென்ற பிறகு சாந்தாவும் சங்கரனும் சென்னையை விட்டு வெளியேறி கல்யாணம் செய்து கொண்டு ஒரு கிராமத்தில் வசித்து வந்தனர். அவர்கள் இருவருக்கு மட்டுமே காந்தாவின் பரிதாப வரலாறு முழுவதும் தெரியும். காந்தாவின் டைரி அவர்களிடம்தான் இருந்தது. சங்கரன் காந்தாவின் டைரியை புத்தகமாக பிரசிகரிக்க தீர்மானித்தான். உலகில் மறுபடியும் காந்தாவை பற்றி தாறுமாறாக பேசுவார்களே, எதற்காக அத்தகைய வம்பளவுக்கு இடமளிக்க வேண்டும்? புத்தகம் போடக்கூடாது என்று சாந்தா கூறினாள். சாந்தா, உலகத்தார் காந்தாவை தூற்றினாலும் கவலை இல்லை.
அவளது வாழ்க்கை வரலாற்றை படித்து ஓரிருவராவது பாடம் கற்றுக்கொண்டால் போதும். மேலும் விஷயத்தை பகுத்தறியக்கூடியவர்கள் காந்தாவை பற்றி பரிதாபப்படுவார்களே அன்றி பழிக்க மாட்டார்கள். அவர்கள் தூற்றினாலும் சரி, கவலை இல்லை. நான் காந்தாவின் டைரியை பிரசுரிக்கப் போகிறேன். நாம் இருவரும் சேர்ந்து முகவுரை எழுதுவோம் என்று சங்கரன் கூறினான். அங்கனமே செய்தான். எவ்வளவோ எதிர்பார்ப்புகளை அடக்கி சாந்தாவை காதலியாக பெற்றவன் சங்கரன். அது வேறு கதை. ஆகவே அவன் தீர்மானித்தால் நிறைவேற்றாமல் விடுவதில்லை. காந்தாவின் டைரி புத்தக ரூபமாக வெளிவந்தது. சிலர் கண்ணீர் வடித்தனர். படித்து முடித்ததும் சிலர், இதை வெட்கமின்றி வெளியிட்டானே பிரகஸ்பதி என்று சங்கரனை திட்டினார்கள். ஆனால் அந்த டைரி தான் இதோ இனி நான் உங்களுக்கு தரப்போவது, கேளுங்கள். காந்தாவின் டைரியை. காந்தா எழுதியதில் சிறு சிறு பிழை திருத்தங்கள் செய்தேனேயன்றி விஷயத்தை மாற்றவில்லை. காந்தா எழுதினதில் காணப்பட்ட எழுத்துகளில் இருந்த பிழையை நான் திருத்தினேயன்றி அவள் எண்ணத்தை, நடந்த சம்பவங்களை காந்தா எழுதினபடி அப்படியேத்தான் உங்களிடம் தருகிறேன். பாருங்கள் இந்த பரிதாப பெண்ணின் படத்தை. இந்த நாடக கம்பெனிக்காரர்களின் வண்டி எங்கள் வீட்டு பக்கமாக வரும்போதெல்லாம் எனக்கு கோபம்தான் வருவது வழக்கம். விதவிதமான பயங்கரங்களை காட்டிக்கொண்டு ரகரகமான நோட்டீஸ்களை போட்டுக்கொண்டு மனதை கெடுத்து விடுகிறார்கள். நெஞ்சை உருக்கும் பாடல்கள், உல்லாசமான சம்பாஷணை, உயர்தரமான நடிப்பு, அற்புதமான சீன் ஜோடிப்பு. அவர் பாடுகிறார், இவள் ஆடுகிறாள் என்றெல்லாம் நோட்டீஸ் போட்டு ஆசை கிளப்பி விடுகிறார்கள். எங்களிடத்தே பணமா இருக்கிறது? நாடகத்திற்கு போக அப்பாவுக்கு வருவதோ மாதம் 26 ரூபாய். அடுப்பிலேயே உலை தவறாது ஏறினாலே போதும். இந்த லட்சணத்திலேயே தம்பிக்கு வேறு பள்ளிக்கூட சம்பளம் கட்ட வேண்டும். அவன் படித்துவிட்டு என்ன சம்பாதிக்கப் போகிறானோ தெரியாது. சாந்தாவின் குரல் தங்க கம்பி போலிருக்கிறது. பாட்டு சொல்லிக் கொடுத்தால் ரம்யமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கோ இன்னமும் கலியா நாடக வண்டிகளை பார்க்கக்கூடாது என்றிருந்தவள் அன்று பார்க்க வேண்டியதாயிற்று. குமஸ்தாவின் பெண், குமஸ்தாவின் பெண் என்று கூறினர். நானும் ஒரு குமஸ்தாவின் பெண்தானே. ஆகவே நோட்டீஸை வாங்க சொன்னேன். சாந்தா ஓடிப்போய் வாங்கி கொண்டு வந்தாள். கதை சுருக்கம் அதில் இருந்தது. அசல் எங்கள் குடும்ப கதைதான். ஆகவே இந்த நாடகத்தை எப்படியாவது போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை பிறந்தது. அப்பாவிடம் சொன்னேன். அவர் என்ன செய்வார் பாவம். கண்ணில் யோடி காந்தா, பெரிய பெண்ணாயிருக்க நோக்கு தெரியாதோ நம்ம ஆட்டு கஷ்டம் என்று சொன்னார். வறுமை பிடித்து வாட்டும் நாங்கள் குடியிருக்கும் வீட்டு பக்கமாக பாழாய் போன சினிமா டிராமா வண்டிகளும் பட்டுப்புடவைக்காரனும் பம்பாய் சேட்டும் ஏன் தான் வர வேண்டும்? நாசமாய் போகிறவர்கள். எங்களை வறுமையோடாவது விட்டு வைக்க கூடாதா? இல்லாதவாளிடம் வருவானேன். இது வேண்டுமா அது வேண்டுமா என்று கேட்பானேன். இப்படி சித்திரவதை நடக்கிறதே உலகில். சிவனை என்று அவள் அவ காரியத்தை கவனிச்சுட்டே இருக்கா. மனுஷர் மட்டும் தெய்வம் கூட சும்மாதான் இருக்கு. 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் குமஸ்தாவின் பெண் நாடகம் நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஓயாத தொல்லை. அப்பாவுக்கு சங்கடம். என் முகத்தைக் கண்டு அவரால் சகிக்க முடியவில்லை. காந்தா, நாளைக்கு ரெடியாயிரு, நாடகம் செல்வோம், சாந்தாவும் வரட்டும் என்று ஒரு தினம் அப்பா சொன்னார். என்ன வாலிபம் திரும்புகிறதோ? குடும்ப கிடக்கிற கிடப்புல நாடகம் வேற வேண்டியிருக்கோ? இங்கேதான் நல்லதாங்க நடக்கிறதே, நாடகம் போறாராம் நாடகம் என்று அம்மா கோபத்தோடு கூறினார்கள். வாஸ்தவம் தானே. அந்த 3/4 ரூபாய் இருந்தா எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ சௌகரியம். நாடகம், சினிமா இவைகள் இருக்கும் உலகத்திலேயே பணம் பஞ்சம் ஏன் இருக்க வேண்டும்? குமஸ்தாவின் பெண் நாடகம் எவ்வளவு அருமையாக இருந்தது தெரியுமோ? என்ன அருமையாக நடிக்கிறார்கள். டி.கே. சண்முகம் கம்பெனியார். ராமு வேடத்திலே சண்முகம் நடிப்பது எல்லோருக்கும் பிடித்தது. சீதா இறந்தது கேட்டு ராமு சீதா சீதா என்று அலறிக்கொண்டு ஓடும் பொழுது மனம் துடிக்கிறது. சீதாவாக நடிக்கும் சிறுவன் அசல் பெண் போல்தான் தெரிகிறான். சீதாவின் தங்கை சரசுவாக MS திரௌபதி என்ற பெண் ஜோடியாக நடிக்கிறாள். நீங்கள் மிராசுதாரர். உங்க ஆத்திலேயே விதவிதமாக குடங்கள் இருக்கும். எங்களுக்கு இருப்பது இந்த ஒரு குடம்தான் என்று சரசு கூறும்போது கசியாதவர்கள் இல்லை. குமஸ்தாவாக நடிப்பவர் ரொம்ப நன்றாக நடித்தார். ஆமாமா, யார சொல்லி யார சொல்லாமல் விடுகிறது. நீங்கள் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். நான் எவ்வளவு சொன்னாலும் போதாது, புரியாது, போங்க. கதை தெரியுமோ? முதல் தரமானது. ஒரே ஒரு குமஸ்தா. எங்க அப்பா போல் அவருக்கு 2 பெண்கள், ஒரு ஆண். எங்க ஆத்திலேயே நாங்கள் இருப்பது போல் சீதா மூத்தவள், நல்ல அழகி. சரசா இளையவள், எங்கள் சாந்தா போல். அழகு குணம் எல்லாம் என் தங்கை போலதான். வறுமை பிடுங்கி தின்றது. எங்க ஆத்திலே இருக்கிற கஷ்டம்தான். சீதாவுக்கு ராமு என்ற ஒருவன் மேலே ஆசை. அவனுக்கோ கோவில், குளம், பூசை, புத்தகம் முதலியவற்றிலேயே ஆசை. அவளையும் கல்யாணம் செய்து கொண்டு அவன் கோவிலுக்கு போவதை எந்த கடவுள் வேண்டாம் என்று கூறிவிடுமோ தெரியவில்லை. அவன் கல்யாணமே கூடாது என்று கூறிவிட்டான்.
எந்த கோயிலும் பிள்ளையார் கோவில் தவிர தேவி இருக்கே, நாம் ஏன் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று ராமு யோசிக்கவில்லை. யோசிக்க நேரம் ஏது? சதா தேவாரம் திருவாசகம் படிக்கவும் குளித்து பூசை செய்யவும் நேரம் போய்விடுகிறது. வரதட்சணைதான் ஒரு சாபக்கேடு இருக்கிறதே எங்க குலத்திலேயே. சீதாவுக்கு பணம் ஏது? ஒரு கிழவனிடம் தள்ளுகிறார்கள், அவன் சாகிறான். மொண்டச்சி ஆகிறாள் சீதா. பிறகு அந்த ஊர் மிராசுதாரன் சீதாவை கெடுக்க வருகிறான். எவ்வளவோ கஷ்டம். குமஸ்தா காலமாகிறார். சீதா தற்கொலை செய்து கொள்கிறாள். பிறகு ராமு சரசாவை காப்பாற்றுகிறான். அவளை ஒரு கரம்புக்காரனுக்கு கல்யாணம் செய்ய ஏற்பாடாகிறது. கல்யாண பந்தலிலேயே சண்டை. போடா போ, சரசாவை நானே கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ராமு கூறிவிட்டு கல்யாணம் செய்து கொள்கிறான். சரசா நிம்மதியாக வாழ்கிறாள். இது கதை. பார்த்தால்தான் தெரியும் இதில் உள்ள சுவை. சீதாவை ஒரு கிழவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும் சீன் நடக்கும்போது என் கதி என்னாகுமோ என்று எண்ணி கண்களில் நீர் தழும்ப அப்பாவை நோக்கினேன். அவர் மனதும் வேதனையில் இருந்தது போல தெரிந்தது. துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டதால் அப்பா கம்பளமான குரலுடன், பாவி கிளிய வளர்த்து பூனியிடம் கொடுத்தானே என்று குமஸ்தாவை திட்டினார். என் மனதில் ஒரு ஆனந்தம் உண்டாயிற்று. அப்பா என்ன கஷ்டம் வந்தாலும் சீதாவை கிழவனுக்கு கொடுத்ததைப் போல என்னை கல்யாணம் செய்துவிட மாட்டார் என்று தைரியம் பிறந்தது. இப்படிப்பட்ட நாடகங்களை பார்த்த பிறகாவது நம்ம குலத்திலே இருந்து இந்த வரதட்சணை பேயை ஓட்டிவிட வேண்டாமா? கதை முடிந்தது. வீட்டுக்கு வந்தோம். அம்மாவிடம் கதையை சொன்னபோது அவள், ஆமா, அந்த ஏழை பிராமணன் வேற என்ன செய்வான்? எத்தனை நாளைக்கு சீதா வீட்டிலே வைத்திருக்க முடியும்? கிடமோ குருடமோ ஏதோ ஒன்றின் தலையில் கட்டித்தானே தீர வேண்டும் என்று கூறினாள். சீ முட்டாளே, அவன் காரிய மகா பிசகு என்று அப்பா வாதாடினார். சாந்தா தூங்கிவிட்டாள். எனக்கோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த பேச்சு பயத்தை உண்டாக்கிவிட்டது. என்னை அழைத்து கொண்டு போக படுகிழவன் வருவதாகவும் நான் பயந்து கொண்டு அப்பாவிடம் ஓடுவது போலவும் கனவு கண்டேன். மறுதினம் காலையில் எழுந்ததும் வாசல் நின்று கொண்டு தெருவை நோக்கினேன். எதிர் வீட்டில் ஒரு சுந்தர வாலிபன் நின்று கொண்டிருக்க கண்டேன். நெடு நாட்களுக்கு முன்பே கல்கத்தா சென்றிருந்த அலமு தன் கணவனை இழந்துவிட்டு மகனுடன் ஊர் திரும்பி எங்கள் வீட்டு எதிர் வீட்டை விலைக்கு வாங்கி கொண்டு அதில் குடியேறினாள். அவள் வரப்போகிறாள் என்பது எனக்கு முன்னாலேயே தெரியும். அவள் பிள்ளைக்கு தலை சீவி சடை போட்டு பொழுது போக்கலாம் என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அலமுவின் மகன் நான் எண்ணிக்கொண்டிருந்தபடி சிறிய அம்பி அல்ல, அலமுவின் பிள்ளைதான். நான் நாடகம் போய் வந்த மறுதினம் காலையில் என் கண்களுக்கு காட்சி அளித்தது. நான் தொட்டு விளையாட முடியாத பருவம், என் கிட்ட வர முடியாத வயது. ஏறக்குறைய 20 இருக்கும். என் கிட்டே அந்த சுந்தரரூபன் வர முடியாது என்று கூறினேன் அல்லவா? அவன் என்ன செய்தான் தெரியுமோ? யாரது புதிதாக இருக்கிறது என்று நான் பார்த்தேனே இல்லையோ, ஒரே தாவாக தாவி என் நெஞ்சில் புகுந்து கொண்டான். அந்த உருவம் எதிர்வீட்டு வாசற்படியேதான் இருந்தது. ஆனால் என் நெஞ்சிலே சித்திரம் பதிந்து விட்டது. சுந்தரமான அவனது பெயர் சோமசுந்தரம். அலமு அதிர்ஷ்டக்காரி என்று அடிக்கடி அம்மாயிடம் கூறுவதுண்டு. அலமுவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு என்பதால் நான் நாக்கை தட்டுவது வழக்கம். ஐஸ்வர்யம் இருக்கட்டுமே அவளிடம், அதனால் நமக்கென்ன என்று கூறுவதுண்டு. ஆனால் இப்படிப்பட்ட மைந்தனை அலமு பெற்றிருப்பது எனக்கென்ன தெரியும்? அந்த செல்வத்தை நான் பெற வேண்டும் என்று பார்த்ததும் குமஸ்தாவின் பெண் எண்ணினேன். முன்னாள் இரவு நான் கண்ட நாடகத்தால் பல எண்ணங்கள் என் மனதிலேயே உதித்தன. அதிலே முக்கியமானது கருத்து கிசைந்த மணநாளனை பெற வேண்டும் என்பதுதான். அதே எண்ணத்தை அணைத்து கொண்டுதான் முன்னாள் இரவு நான் தூங்கினேன். காலையிலே எழுந்ததும் என் கண்களில் சோமசுந்தரம் தென்பட்டால் எனக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசியுங்கள். பசியோடு உழவும் ஒருவன் பஞ்சன கடையருகே வருகையில் கமகமவென வாசனை வீசினால் நாக்கில் நீர் ஊறாதா? நான் இதோ வெளிப்படையாக கூறுவதைப் போல பல பெண்கள் கூற மாட்டார்கள். ஆனாலும் நான் மயங்கினதைப் போல மயங்காத பெண்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? அந்த மரக்கட்டைகளை பற்றி பேசுவானேன்? இவ்வளவையும் எண்ணிக்கொண்டு நான் சோமசுந்தரத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தேன் என்று எண்ணுகிறீர்களா? அதுதான் இல்லை. ஒரு முறை பார்த்தேன். தலை குனிந்து கொண்டே யோசித்தேன், யாராக இருக்கும் என்று. அலமுவின் மகன் என்ற யோசனை தோணிற்று. மறுபடி ஒரு முறை பார்த்தேன். அதற்குள் அம்மா சொன்னார்கள், காந்தா, அவன் அலமுவின் பிள்ளை என்று. உடனே நான் வேறு வேலைகளை கவனிக்க சென்று விட்டேன். அலமும் எங்கள் அம்மாவும் பாலிய சிநேகிதமாம். ஆகவே அடிக்கடி அவர்கள் வீட்டு விஷயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க ஆரம்பித்தது. முதலிலேயே அம்மாதான் ஏதாவது பேச ஆரம்பிப்பார்கள். அந்த சுவாரஸ்யமான பேச்சை நான் முடுக்கி விடுவதில்லை. கேள்வி மேல் கேள்வி போடுவேன். அது எப்படி, இது எப்படி என்று விசாரிப்பேன். இப்படி பேசி பேசி சோமசுந்தரத்தை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். சோமசுந்தரம் பெயருக்கேற்ற ரூபவான், தங்கமான குணம், நல்ல படிப்பு, இளமை, இவ்வளவும் ஒருங்கே பொருந்தியவன்.
எவள் கொடுத்து வைத்திருக்கிறாளோ அவரது மனைவியாகி மகிழ்ச்சியோடு வாழ்க்கைக்கு எட்டாத கனியானாலும் நினைப்புக்கு எட்டாமற் போகுமா? அதுபோல் எனக்கு சோமுவின் மீது எண்ணம் வீழ்ந்தது. இத்தகைய மணாளன் கிடைத்தால் மகிழ்ச்சியோடு வாழலாம். உலகில் எதற்கு பிறந்தோம்? சந்தோஷமாக வாழ்வதற்குத்தானே. ஆனால் சுந்தரம் என்னை கண்டு ஆசைப்பட்டாலும் என் வறுமை கண்டால் பயப்படுவார். கதைகளிலே வருவது போல் ஏழை பெண்ணாக இருந்தாலும் எனக்கு அவள்தான் வேண்டும் என்று சொல்லி என்னை கல்யாணம் செய்து கொண்டால் எவ்வளவு இன்பமான வாழ்வு எனக்கு கிடைக்கும். எனக்கு அந்த வாழ்வு கிடைத்தால் என் தங்கை சாந்தாவுக்கு எப்படிப்பட்ட மேலான இடத்திலேயே வரன் தேடுவேன் தெரியுமா? எங்கள் வறுமை ஓடியே போகும். வாட்டம் தீர்ந்துவிடும். இத்தகைய எண்ணங்கள் அலைபோல் மனதில் மோதும். எப்படியோ நான் ஒரு இன்ப மாளிகையை என் மனதில் கட்டிவிட்டேன். என் தங்கை சிறு பெண்ணாகியால் அடிக்கடி அளமு அத்தியிடம் போய் பேசுவாள். தோட்டத்திற்கு சென்று விதவிதமான மலர்களை கொண்டு வருவாள். அளமுவும் சாந்தாவிடம் அன்பாக இருக்கவே இந்த தொடர்பு அதிகரித்து கொண்டே வந்தது. ஒவ்வொரு நாளும் சோமு என்னை பற்றி ஏதாவது பேசாதிருப்பதில்லையாம். அதை அப்படியே சாந்தா வீட்டில் பிளேட் வைப்பாள். சாந்தா கூறுவதை கேட்க எனக்கு பரம ஆனந்தமாக இருக்கும். அப்பா பெருமூச்செறிவார். அம்மா அகிலாண்டேஸ்வரியின் கிருபை எப்படியோ யார் கண்டார்கள் என்று உருக்கமாக சொல்வார்கள். சாந்தா குறும்பு பார்வையுடன் என்னை நோக்கி சிரிப்பாள். அவளுடைய கன்னத்தை நான் நோகாதபடி கிள்ளுவேன். இந்த ஆனந்தம் எங்கள் குடும்ப கவலையை கூட ஒரு அளவுக்கு குறைத்தது. பாம்பும் தேளும் நெளியும் குழியிலேயே விழுந்தவன் கைக்கு கிடைத்த வேரை பிடித்து கொண்டு தொங்குகிறது போல் தேன் கூட்டிலிருந்து துளி தேன் சொட்ட அதை சுவைத்து சந்தோஷப்பட்டான் என்று கதை சொல்வார்களே, அதை போலிருக்கிறது என் சந்தோஷம். காந்தா, கேட்டாயோ சங்கதி? இன்னைக்கு சுந்தரம் உங்க அக்காவுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று கேட்டான் என்று சாந்தா கூறினாள் ஒரு நாள். நான் புன்சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஏதோ வேலை செய்வதைப் போல் இருந்து விட்டேன். நீ என்ன பதில் சொன்ன என்று அம்மா ஆவலுடன் கேட்டார்கள். இன்னும் நல்ல இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னேன், சாந்தா கூறினாள். குட்டி பிகுவோடு தான் பேசியிருக்கா என்று அம்மா கூறிவிட்டு சிரித்து கொண்டே என்னை பார்த்தாள். சதா அவ ஆத்திலேயே உனக்கு என்னடி வேலை என்று நான் சாந்தாவை கேட்டு அதட்டினேன். அது யார் வீடு? அலமாத்த வீட்டுக்கு நான் போகாம வேற யாரு போவா என்று கம்பீரமாக கேட்டாள் சாந்தா. அவ உன்னை அழைக்கிறாளோ தாம்பூலம் வைத்து என்று நான் கேலி செய்தேன். தாம்பூலம் மேளதாளம் சீர் செட்டு வரிசையெல்லாம் வைத்து உன்னை அழைக்க போறாளே அலமு அத்தை, அப்போ செய்யாம அதிகாரம் என்று சாந்தா பதிலுக்கு கேலி செய்ய ஆரம்பித்தாள். வர வர நீ துஷ்டியாகிறாய் என்று கூறிக்கொண்டே சாந்தாவை பிடித்திழித்து கன்னத்தை திருகி எண்ணினேன். அவள் என் பிடிக்க அகப்படுவாள். ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் அளவு வீட்டிலே புகுந்து கொண்டாள். பார்க்கேனா, சாந்தா சோமுடன் ஏதோ பேசிக்கொண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாள். காதல் விஷயமாக நான் பல கதைகளில் படித்திருக்கிறேன். துஷ்யந்தன் சகுந்தலையை கண்ட கதை, நலதமயந்தி கதை, ராமச்சந்திரன் சீதா பிராட்டியார் கதை, சத்தியவான் சாவித்திரி கதை என்று பல படித்திருக்கிறேன். ஆனால் அவைகளிலெல்லாம் கடவுள் கை கொடுத்து விட்டார் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் அபலையாகி என் பொருட்டு அவர் செய்வாரா? அவ்வளவு அக்கறை ஆண்டவனுக்கு என்னிடம் இருந்தால் எங்கள் வறுமையை முதலில் ஓட்டிவிட்டு மறுவேளை பார்க்க மாட்டாரா? அதையே செய்யாதவர் அவருக்கு இருக்கிற வேறு எத்தனையோ வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் மீது சோமுவுக்கு அன்பு உண்டாகும்படி செய்ய முன்வரவா போகிறார்? நடக்கிற விஷயமா? சோமுவுக்கும் எனக்கும் மனம் நடந்தது. கதைகளிலே கூறப்படுவது போல் கஷ்டங்கள் ஏற்பட்டால் கூட பொறுத்து கொள்ளலாம் என்று நான் எண்ணினேன். வறுமையின் காரணத்தால் எனக்கு உலகின் மற்ற காட்சிகளை காண நேரமோ வசதியோ கிடையாது. மனமகிழ்ச்சிக்கு வேறு மார்க்கமும் கிடையாது. செல்வான் வீட்டு பெண்ணாக இருந்தால் மனக்கவலை தோற்றாதபடி நாடகம், சினிமா பார்க்கலாம், நகை நட்டு போட்டுக்கொண்டு ஆனந்திக்கலாம், கிளப்புக்கு போய் பந்தாடலாம், கடற்கரைக்கு போய் உலாவலாம், கிராம போன் கேட்கலாம். உல்லாசத்துக்கு எத்தனையோ வழிகள் உண்டு. எனக்கோ பணமின்றி பெறக்கூடிய ஒரே இன்பந்தான் இருந்தது. அதுதான் சோமுவை பற்றி நினைப்பு. அவரை பார்ப்பது, அவரை பற்றி பேசுவது, அவர் விஷயமாக தங்கையோ அம்மாவோ அப்பாவோ பேசினால் காது குளிர கேட்பது. இதுவே எனக்கிருந்த இன்பம். இந்த இன்பம் வினாடிக்கு வினாடி வளர்ந்தது. நான் பரிபூரணமாக அவருடைய அடிமையாகிவிட்டேன். சோமு மிக நல்லவர் என்று சொன்னேனே, அது தவறு. என்னை கவர்ந்தவன் எப்படி நல்லவனாக முடியும்? சோமுவின் மீது எனக்கு வளர்ந்து வந்த காதல் என் மனதில் ஆழமாக பதிய ஆரம்பித்து விட்டது. சில சமயங்களில் அவருடைய தரிசனத்திற்காக நான் ஏங்கி தவிப்பதுண்டு. முக்கியமாக அவர் பூசை செய்ய சென்று விட்டால் குறைந்தது 2 மணி நேரமாகும் வாசலுக்கு வர. அதுவரை அவரை காண முடியாமல் நான் படும் பாட்டை அவர் எப்படி அறிவார்? காதல் பலப்பட்டது, கலக்கமும் அதிகரித்தது. நான் அவர் மீது மையல் கொண்டு என்ன பயன்? சோமு எந்த சீமாட்டி விட்டு சிங்காரிக்கு கணவனாகப் போகிறாரோ என் எண்ணம் எப்படி ஈடேறும்? கடைசியில் என் கருத்து ஈடேறவில்லையானால் என் மனம் உடைந்து விடுமே. அதற்கென்ன செய்வது?
இத்தகைய கலக்கத்தினால் பல இரவுகளில் நான் அழுததுண்டு. பெரியதோர் ஆபத்தில் சிக்கிக் உணர்ந்தேன். சோமுவின் மனநிலையோ எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள மார்க்கமும் இல்லை. அவர் தமது பக்தியை காட்டிக்கொள்ள கட்டுக்கட்டாக விபூதி பூசிக்கொண்டு காலனா அளவுக்கு சந்தன பொட்டிட்டு கொண்டிருந்தார். என் விஷயமாக அவர் என்ன கருத்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்ட ஒரு அடையாளம் தென்படவில்லை. பல வஸ்துக்களை அவர் பார்ப்பது போல் என்னை பார்த்தாரே தவிர அவருடைய பார்வையிலேயே தனி விசேஷம் இருக்கவில்லை. கண்ணால் பேசியிருக்கலாம், மனம் இருந்தால் அவரே பக்தர்களின் பாடலை கேட்டு கேட்டு மௌனமாக இருக்கும் பழக்கங்கொண்ட தேவனைப் போல் என் கண்களின் வேண்டுகோளைக் கண்டும் அசையாத உள்ளங்கொண்டவராகவே இருந்தார். நான் அப்படியொன்றும் அழகற்றவளும் அல்ல. என் மனக்குறையை தீர்க்க யார் முன்வருவார்கள்? ஒரு சமயம் எனது ஆழ்ந்த இருதயபூர்வமான காதல் சோமுவுக்கு தெரிய நேரிட்டால் என்னை மகிழ்விக்கு இசைவாரோ? ஆனால் எப்படி அவரிடம் என் காதலை தெரிவிப்பது? மிக சாந்த குணசீலராகிய சோமு என்னை பற்றி தவறாக கருதிவிட்டால் என்ன செய்வது? வீட்டிலேயே அம்மா அப்பாதான் என்ன சொல்ல மாட்டார்கள்? ஊராரும் ஏசுவார்களோ? நான் என்ன செய்வேன்? சோமுவை மறந்துவிடவும் முடியவில்லை. மனநிலையை அவருக்கு தெரிவிக்க மார்க்கமும் தோன்றவில்லை. நான் தத்தளித்தேன். சாந்தாவுக்கு இவைகளை நான் கூறவில்லை. ஆனால் பெருமூச்சும் கண் அடிக்கடி எதிர்வீட்டின் மீது ஏக்கத்தோடு செல்வதும் இரவில் என் தலையணை நனைந்து போவதும் என் மனதில் இருந்த எண்ணங்களை சாந்தாவுக்கு தெரிவித்துவிட்டன. அவளோ சிறு பெண். அவளால் என்ன செய்ய முடியும்? சாந்தா எப்போதாவது சோமுவிடமிருந்து புத்தகம் வாங்கி கொண்டு வருவாள். புராண கதைகளே சோமு தருவார். ஒரு நாள் எனக்கோர் யுக்தி தோன்றிற்று. கண்ணபிரான் மீது காதல் கொண்ட ருக்மணியின் மனோநிலை வர்ணிக்கப்பட்டிருந்த பாகத்தை சோமு தந்தனுப்பிய பாரதத்தில் நான் பென்சிலால் கோடிட்டு அனுப்பினேன். அப்போது என் நெஞ்சம் துடித்ததை என்ன என்பேன்? அவர் அதை கவனிப்பாரா? கவனித்தாலும் விஷயம் இன்னதென்று புரிந்து கொள்வாரா? துஷ்ட சிறுக்கி என்று என் மீது சீறுவாரா? அலமுவிடம் காட்டிவிடுவாரோ? அப்பாவிடம் உன் மகளின் யோகியத்தை பார் என்று கூறுவாரோ? என்ன நடக்குமோ என்று பயமாகவே இருந்தது. நான் கோடிட்டு அனுப்பிய பாகத்தில் ஆபாசமான வார்த்தைகள் ஏதுமில்லை. கண்ணன் மீது நான் கொண்டுள்ள காதலின் ஆழம் கடல் ஆழத்தை விட பெரியது. அவரே என் ஆவி. அவரின்றி நான் வாழேன். ஆனால் அந்தோ என் மனநிலை அவருக்கு தெரியுமோ? தெரிய வந்தால் அவர் என் காதலை ஏற்றுக்கொள்வாரோ? ஏளனம் செய்வாரோ? என் செய்தியை அவரிடம் கூற யார் இருக்கிறார்கள்? இரவு காலங்களில் என்னை வாட்டி வதைக்கும் நிலவே, கனல் போல் வீசி கருத்தை கெடுக்கும் காற்றே, பொறாமை மூழும்படி உன் சந்தோஷத்தை பற்றி கொஞ்சிக் கொண்டிருக்கும் கிளியே, கூவும் கிளியே, ஆடுமயிலே, தாமரை பூத்த குளத்திலே தாண்டவ நடை நடக்கும் அன்னமே, யார் போய் கூற முன்வருவீர்கள்? இதுதான் நான் கோடிட்ட பாகம். சாந்தா குறும்புத்தனமாக ஒரு வேலை செய்துவிட்டாள் என்பது எனக்கு பிறவே தெரிய வந்தது. கண்ணபிரான் என்பதை அடித்துவிட்டு சோமு என்று அவள் எழுதிவிட்டு பிறகு புத்தகத்தை சோமிடம் கொடுத்தாளாம். கொடுக்கும்போது இந்த புத்தகம் ரொம்ப நன்றாக இருந்ததாம். அக்கா படித்துவிட்டு முக்கியமான இடத்திலேயே கோடு போட்டு இருக்கிறாள் என்று சொன்னாளாம். சோமு புன்னகையுடன், சாந்தா நல்ல புத்திசாலி அல்லவா? பரம சாது. பகவத் கடாட்சியம் அவளுக்கு கிடைக்கும். புண்ணிய கதைகளை படிப்பதிலேயே அவளுக்கு விருப்பம் இருப்பதால் அவள் நல்ல குணவாதியாக இறங்குவாள் என்று கூறினாராம். புத்தகத்தை புரட்டி பார்த்தாரடி என்று நான் ஆவலுடன் கேட்டேன். புத்தகத்தை பார்த்துவிட்டு விஷயம் தெரிந்து கொண்டு சோமு தன் சம்மதத்தை கூறி அனுப்பினார் என்று பேதை நான் எண்ணிக்கொண்டேன். புத்தகத்தை பிரித்து பார்க்கவில்லையே அக்கா என்று சாந்தா சோகத்துடன் கூறிவிட்டு நான் வந்துவிட்ட பிறகு நிச்சயம் பார்த்திருப்பார் என்று என்னை தேற்றினாள். சாந்தா தேற்றிவிடக்கூடிய நோயா எனக்கு? என் மருந்து எதிர்வீட்டில். என் நோய் அவருக்கு தெரிந்தால்தானே. தம்பி ராகவன் சோமுவிடம் நெருங்குவதில்லை. காரணம், ராகவனுக்கு நல்லவர்களே பிடிப்பதில்லை. சோமு எப்படியாவது ராகவனை தோழனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ராகவன் இருக்கும் நேரத்தில் சில நாட்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதுண்டு, பேசுவதுண்டு. பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு நல்ல விருந்து. ஆனால் ராகவன் கண்டிப்பாய் பேசுவான். நான் பாரதத்தில் கோடிட்டு அனுப்பியதற்கு சில நாட்களுக்கு பிறகு ராகவன் ஒரு தினம் களைத்து வந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்தான். வறுமையினால் வாடும் வாட்டம் எனக்கு இருப்பதை விட அவனுக்கு அதிகம். நான் வீட்டிலே கிடப்பட்டவள். அவன் வெளியே போய் வருவான். வறுமையின் கொடுமைகள் அவனுக்கு அதிகமாக உணர்த்தலாயின. தனது நண்பர்களின் நாகரிக உடை, தனது அழுக்கு சட்டையை பார்த்து பரிகாசம் செய்வதோர் போலிருக்கிறது. தானோ திருஷ்டி பரிகாரம், சனிஸ்வரூபம் என்று ஏதேதோ பேசுவான். தன்னைத்தானே நொந்து கொள்வான். வாட்டத்தை கொடுத்த வறுமை ராகவனுக்கு முரட்டுத்தனத்தையும், பணக்காரர் என்றால் ஒரு வெறுப்பையும், நீதி, நேர்மை, பாவ புண்ணியம், தர்மம், தயை என்று பேசப்படுவதிலேயே கசப்பையும் கொடுத்து விட்டது. சதா கடுகடுத்த முகத்தோடு தான் இருப்பான். விரச நாயகன் வந்தான் என்று சாந்தா கேலி செய்வாள். பேசும்போது துடுக்குத்தனமாக இருக்கும். அதிலும் பணக்காரர் பேச்சை எடுத்தால் போதும், சீருவான். மனதிலேயே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. கடவுளை பற்றி கூட ஏலி செய்வான்.
சோமுவுடன் பேசுவது ராகவனுக்கு இஷ்டமில்லை என்ற போதிலும் வீடேறி வந்தவனிடம் எப்படி பேசாமல் இருப்பது என்று வேண்டா வெறுப்புடன் பேசுவான். சோமு மிக்க வாத்சல்யத்துடன் பேசுவதுடன் மத விஷயமாக ராகவனுக்கு போதிப்பதுண்டு. சில சமயங்களில் ராகவன் அவைகளை கேட்டுக்கொள்வான். சில சமயங்களில் சோமண்ணா வேறு ஏதாவது பேசுங்கோ கேட்போம், இந்த இழவு பேச்சு வேண்டாம் என்று கூறிவிடுவான். சிவசிவா, ராகவா, அப்படி சொல்லாதே, அபச்சாரம் என்பார் சோமு. அபச்சாரமாவது கிரகச்சாரமாவது என்று ராகவன் முரட்டத்தனமாக கூறிவிட்டு வெளியே போய்விடுவான். அப்பா அம்மா ராகவனிடம் கோபித்துக் கொள்வார்கள், வைவார்கள். நான் மட்டும் கோபிப்பதில்லை. ராகவன் முரட்டுத்தன முடையவனாவதற்கும் வெறுத்து பேசுவதற்கும் காரணம் வறுமையின் கொடுமைதான் என்பது எனக்கு தெரியும். சில சமயங்களில் ராகவன் தன் மனதை திறந்து காட்டுவது போல் என்னிடம் பேசுவான். கேட்க மிக உருக்கமாக இருக்கும் அவனது பேச்சு. ஒரு நாள் சோமுவுக்கும் ராகவனுக்கும் கீழ்கண்டபடி பேச்சு நடந்தது. சோமு: ராகவா, எங்கே உன்னை காண்பதே அரிதாகிவிட்டது? ராகவன்: கழுதை கெட்டா குட்டிச் சுவற்றில்தானே, சாக்கடைக்கு போய்க்கிடமேது, வேலை ஏதாவது கிடைக்குமோ என்று தேடி அலைந்தேன். சோமு: கிடைத்ததோ? ராகவன்: நன்றாக கிடைத்தது. டேமிட், இடியட் என்ற அர்ச்சனை. வேலையாவது கிடைப்பதாவது. புலிப்பாலில் குதிரை கொம்பை தேய்த்து அந்த திலகத்தை நெற்றியிலே வைத்து கொண்டு வந்தால் கிடைக்குமா? சோமு: காலம் இப்படியே இராது ராகவா, பகவான் கிருபை செய்யாமற் போக மாட்டான். ராகவன்: அது சரியண்ணா, கிருபை பண்ணுவார். ஓய்வு இருந்தால்தானே தேரும் திருவிழாவும் வேத பாராயணமும் பஜனையும் கதா கலேச்சபமும் பரதநாட்டியமும் அதிர்விடியும் அக்கார வடிசலும் அன்னபிஷேகமும் விடாயத்தியம் அனுபவித்துவிட்டு மிகுந்த நேரத்தில் உம்மை போன்ற பக்தர்களைக் கண்டு பேசி கடாச்சித்து விட்டு பிறகுதானே என்னை போன்ற பச்சையினிடம் வருவார். அதற்குள் எனக்கு வேலையே அவசியமல்லாத நிலைமை வரும். சாவுதான் அவர் எனக்கு செய்ய வேண்டிய கடாட்சம். சோமு: மனம் வெறுத்து பேசாதே ராகவா, இது ஒரு கஷ்டமா? சாட்சாத் ஸ்ரீராமரே காடு சுற்றினார். கஷ்டமும் சுகமும் இரவும் பகலும் போல மாறி மாறிதான் வரும். இதற்காக பகவத் நிகந்தனை செய்வதா? ராகவன்: நானா நித்திக்கிறேன்? என்ன அண்ணா, உம்மை பெரிய வேதாந்தி என்று கூறுகிறார்களே. நான் பேசுகிறேன், நான் ஏசுகிறேன் என்று சொல்லாலாகுமா? நான் ஏது, நீர் ஏது? எல்லாம் அவன் மயம், எல்லாம் அவன் செயல். உம்மை லட்சாதிபதியாக வைத்திருப்பது அவன் செயல், என்னை பிச்சாதிகாரியாக வைத்திருப்பதும் அவன் செயல். மிக நல்லவன் அவன். சோமு: ராகவா, நீ நாத்திகம் பேசுகிறாய், நாக்கு கூசவில்லையா? ராகவன்: இதற்கு பெயர் நாஸ்தியாகுமா? எனக்கு தெரியாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எனது நாக்கின் அசைவும் அவனது செயல்தான். சோமு: பிராமண குலத்தில் உதித்து இப்படி பகவத்வேஷியாவதா? ராவணன்: பூர்வகர்ம பலன். சோமு: நீ வக்கீல் போல பேசுகிறாய். நீ மட்டும் வக்கீல் வேலைக்கு படித்திருந்தால். ராகவன்: கிழிந்த கருப்பு சட்டையுடன் வெளியே கிளம்பியிருப்பேன். வேறென்ன நடந்திருக்கும்? சோமு: நீ சத் விஷயங்களை படிக்க வேண்டும். ராகவன்: அருமையான புஸ்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறேன். உலகத்தை விட உன்னதமான புஸ்தகம் இருக்கிறதா அண்ணா? அதை நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இந்த சம்பாஷணுக்கு பிறகு சோமு மௌனமாக இருந்துவிட்டு போய்விட்டார். நான் ராகவனை திட்டினேன். நல்லவர்கள் மனதை நோக செய்வது அழகல்ல என்றேன். நான் இவ்விதம் ராகவனுக்கு புத்தி சொன்னதே இல்லை. அன்று அவனது பேச்சு சோமின் முக விலாசத்தையே மாற்றிவிட்டதை கண்டேன். ஆகவே எனக்கு கோபம் பிறந்தது. ராகவன் என்ன ஏற இறங்க பார்த்துவிட்டு சிரித்தான். அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன என்று நான் சீறினேன். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எட்டாத கோட்டைக்கு ஏணியிட்டு என்று ராகவன் பாடிக்கொண்டே சிரித்தான். எனக்கு சோமு மீது இருக்கும் எண்ணத்தை ராகவன் எப்படியோ தெரிந்து கொண்டான் என்பது தெரிந்தது. நான் நாணத்தால் தலைகுனிந்தேன். அழகுக்கு தக்க யோகம் அடிக்க வேண்டும் என்று குறும்பு பேச ஆரம்பித்தான் ராகவன். புன் சிரிப்புடன் நான் ராகவனை முறைத்து பார்த்தேன். இந்த பார்வைக்கு அவன் உன்னைதான் பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொள்ளலாம் என்று ராகவன் கூறினான். ராகவன் வம்பு தும்பும் பேசாதே, நான் கூறினேன். ராகவன் அது காதில் போட்டுக் கொள்ளாமலேயே உனது அழகை கண்டிருப்பான் அவன். ஆனால் அதற்கேற்ற அந்தஸ்தை உனக்கு ஏற்படுத்த அவன் முன்வருவானா என்பதுதான் சந்தேகம். அவன் ஒரு முட்டாள் என்று கூறினான். ராகவனின் அந்த பேச்சு கேலி செய்வது போல தோன்றவில்லை. ஆழ்ந்த கருத்துடன் அவன் அதை கூறினதாகவே தென்பட்டது. அதை கூறும்போது ராகவனின் முகம் வாடியது. என் மனம் ஒரு குலுக்கு குலுக்கிற்று. திகிலோடு கலந்த காதல் என்னை மேலும் அதிகமாக வதைக்கத் தொடங்கிற்று. எங்கள் குடும்ப கஷ்டமும் அதிகரித்து கொண்டே வந்தது. வீட்டில் மேல் வாங்கியிருந்த கடனுக்கு வட்டி கட்ட தவறிவிட்டார் அப்பா. அவர் என்ன செய்வார்? இல்லாத குறைந்தான். வட்டியை செலுத்தும்படி நிர்பந்தம் உண்டாகவே அண்டை மாண்டு எழுதி கொடுத்து வேறொரு இடத்தில் கடன் வாங்கி வட்டியை கட்டினார். இந்த கஷ்டத்திலேயே ஒரு இழைப்பு இழைத்தே போனார். எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு உழைப்பு, என்ன செய்வார்? மிராசுதாரிடம் அவர் ஓர் கணக்கு பிள்ளை. 1000 2000 என்று கணக்கு எழுதுகிறார்.
தேள் கொட்டிவிட்டால் விஷம் ஏறுவது போல் வயதும் மேல் வளர்ந்து கொண்டே வந்தது. எனது வயதும் வளர்ந்தது. ஊரார் ஏன் இன்னமும் காந்தாவுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று கேட்கும் கேள்வியும் வளர்ந்தது. அப்பா அம்மாவின் விசாரமோ சொல்ல முடியாது. இந்த நிலையில் தம்பி ராகவன் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு போய்விட்டான். எங்கே போனானோ, என்ன நேரிட்டதோ என்று நாங்கள் நெருப்பை வயிற்றில் கட்டி கொண்டிருந்தோம். ஒரு மாதத்திற்கு பிறகு ராகவனிடமிருந்து கடிதம் வந்தது. மேல் விலாசம் ராகவன் கையெழுத்ததாக இருந்ததால் மகிழ்ந்தேன். கடிதம் என் பெயருக்குத்தான் வந்தது. வீட்டிலும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் உள்ளே இருந்த செய்தி எங்களுக்கு சர்ப்பம் தீண்டியது போல் இருந்தது. காந்தாவுக்கு என்பி நான் சொல்லாமல் ஓடி வந்து விட்டேன் என்று கவலைப்படுவீர்கள் என்று எனக்கு தெரியும். முதுகு வலிக்கு மூட்டை சுமப்பனுக்கு பாரம் குறைந்தால் நல்லதுதானே. வறுமையிலேயே வதையும் நமது குடும்பத்தில் நான் இல்லாதிருப்பது ஓரளவு பாரம் குறைந்ததாகவே நான் கருதுகிறேன். இங்கு நான் வந்ததற்கு காரணம் வேலை யாதாகிலும் கிடைக்கும் என்பதற்காக மட்டுமல்ல. அங்குள்ள தரித்திரத்தின் கோரத்தை காண சகிக்காது வந்துவிட்டேன் என்று சொல்லுவது போதாது. சோமியின் நடத்தையிலேயே நான் இப்படி வந்துவிட்டது நேரிட்டது. காந்தா, நீ சோமுவை காதலிக்கும் விஷயம் எனக்கு தெரியும். கண்ணில்லையா எனக்கு, கருத்தில்லையா? சோமு நல்லவன், ஆனால் அவனுடைய உலகம் வேறு. அவன் ஒரு பணக்கார வேதாந்தி. நாம் ஏழைகள். அவனுக்கு உலகம் மாயமாம், வாழ்வு பொய்யாம், மனம் ஒரு சிறைவாசமாம், காதல் ஒரு பந்தமரம். அவன் வாழ்நாளில் பகவத் சேவையை தவிர வேறொன்றும் செய்ய மனம் இடந்தரவில்லையாம். உன்னை அவன் நிராகரிக்கிறான். பெண்கள் சகுமே பேச்சுரை என்று பேசுகிறான், ஏசுகிறான். நான் வெட்கத்தை விட்டு அவனிடம் உன் விஷயமாக பேசினேன், வேண்டினேன், கெஞ்சினேன். உன்னை கல்யாணம் செய்து கொள்வது நமது குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரும் பேருதவியாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டினேன். குப்பையில் கிடக்கும் மாணிக்கத்தை எடுத்துக்கொள் என்று கதறினேன். காந்தா, துளியும் தயங்காமல் கல்யாணம் என்ற பேச்சை எடுக்காதே என்று சோமு கூறிவிட்டான். நீ கட்டி மணக்கோட்டை நொறுங்கிற்று. நானும் கூட உன்னைப் போலவே மணக்கோட்டை கட்டினேன். சோமு உன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்திராவிட்டால் அவனுடைய வேதாந்த பேச்சை ஒரு வினாடி கூட கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன். பெரிய வேதாந்தியாம் அவன், பக்தனாம், ஆண்டவனிடம் அன்பு கொண்டவனாம். காந்தா, இதை கேள். பணம் கிடைத்துவிட்ட பிறகு அதை போல செல்வந்தராக இருப்பது எளிது. அவனுடைய வேதாந்தம் செல்வத்தினால் அவனுக்கு கிடைத்திருக்கும் ஓய்வு நேரத்திற்கு ஒரு பொழுதுபோக்கு. அவனை நீ மறந்துவிடு. எத்தனையோ சீமான் வீட்டு பெண்களை எல்லாம் அவன் ஒப்பவில்லையாம். கேள் காந்தா, வறுமை நோய் கொண்ட நம்மை அவன் ஏற்றுக்கொள்வானா? அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொன்னதும் என் மனம் பட்டப்பாடு நீ அறிய மாட்டாய். அந்த ஊரில் அவன் எதிரில் இருக்க மனம் ஒப்பவில்லை. பணம் பணம் பணம், அதை தவிர உலகம் வேறு எதையும் உள்ளன்போடு பூசிக்கு காணும். அது கிடைத்தால் ஊர் திரும்புகிறேன். அந்த சோமு பேசும் வேதாந்தத்தை விட வண்டி வண்டியாக அப்போது என்னால் பேச முடியும். அந்த காலம் வரட்டும், பார்த்து கொள்வோம். நீ சோமுவை மறந்துவிடு. உன் கதி என்னாகுமோ நான் அறியேன். அறிந்துதான் என்ன செய்ய முடியும்? அப்பாவும் அம்மாவும் கோபித்து வைத்தால் நீ குறுக்கிட்டு தடுக்காதே. அவர்களுடைய விசாரம் என்னை திட்டுவதாலாவது கொஞ்சம் குறையட்டும். இப்படிக்கு உன் தம்பி ராகவன். கண்களிலே நீர் அருவியாக ஓடிற்று. இந்த கடிதத்தை படித்தபோது வீடு முழுவதும் விசாரம். சோமுவை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருந்தது போலவே அப்பாவும் அம்மாவும் எண்ணிக்கொண்டிருந்தார்களாம். எல்லோருடைய எண்ணத்திலும் மண் விழுந்தது. என் காதல் பொய்மான் வேட்டையாகிவிட்டது. என் மனதில் எழும்பிய மாளிகைகள் மண்மேடாயின. கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க நேரிட்டது. என் அழகை நான் சபித்தேன். எனக்கு எதற்கு அழகு? குமஸ்தாவின் பெண் நாடகத்திலேயே கதாநாயகன் ராமுவை அவன் தாயாரை சீதையை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லியும் ராமு மறுத்துவிட்டான். என் வாழ்க்கையில் என் தம்பியை சோமுவை கேட்டு பார்த்தும் பயன் ஏற்படவில்லை. பாவம், கேட்கும் முன் என்னென்ன எண்ணினானோ. தமக்கை தங்கு பதுமை போன்ற அழகுடன் இருக்கிறாள் என்று யாரார் புகழ கேட்டானோ தெரியவில்லை. தரிதிரத்தால் நான் வாழக்கூடாது. தனவந்தனை மனம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும், கண்குளிர காண வேண்டும் என்று எண்ணியிருப்பான். என் தமக்கை கணவன் பெரிய தனவந்தன் என்று கருதியிருப்பான். சகஜந்தானே. அவன் நேரிலே கேட்டும் சோமு மறுத்துவிட்டது என் துரதிருஷ்டமா, தலைவிதியா? குமஸ்தாவின் பெண் நாடகத்தை நான் கண்டபோது நினைத்தேன், கதாநாயகி சீதாவோ ராமுவிடன் தன் காதலை தெரிவித்திருந்தால் காரியம் பலித்திருக்கும் என்று. கூச்சத்தால் சீதா ராமுவிடன் உண்மை உரைக்கவில்லை. அது தற்கொலையில் முடிந்தது. நானும் அந்த கதிதான் அடைய வேண்டுமோ என்று பயந்தேன். கூச்சத்தை மறந்தேன். என் மனதிலே கொத்தளித்துக் கொண்டிருந்த எண்ணங்களை கடிதத்தில் எழுதினேன். சாந்தாவிடம் கொடுத்தனுப்பிவிட்டு மார்பு துடிதுடிக்க கண்கள் மிரள மிரள காத்து கொண்டிருந்தேன். நெடுநேரம் கழித்து வந்த சாந்தாவின் முகத்தை கண்டதும் காரியம் கைகூடவில்லை என்று புரிந்துவிட்டது. அக்கா, அவர் படித்தார். கடிதத்தை முதலிலே பிரித்தார். பிறகு காந்தாவை இப்படிப்பட்டவள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அச்சம், மடம், நாணம் எதுவும் இல்லையே. இப்படி ஒரு அந்நியனுக்கு கடிதம் எழுதலாமா? இதெல்லாம் சினிமா பார்ப்பதாலும் நாவல் வாசிப்பதாலும் வருகிற கேடுகள். இனி இவ்விதமாக நடக்க வேண்டாம் என்று சொல்லு. தரித்திரம் பிடுங்கி தின்கிறது. இந்த லட்சணத்திலேயே துடுக்குத்தனமும் தாண்டவம் ஆடுகிறது. உன் அக்காவிடம் காதலாம், ஆசையாம். எதற்காக ஆசை? பணம் இருக்கிறது என்னிடம், அதற்காகத்தானே இந்த பிளான். அதற்கு வேற ஆளை பார்க்க சொல்லு.
நான் கல்யாணம் செய்து கொள்வது என்று தீர்மானித்து விட்டால் எங்கள் குடும்ப அந்தஸ்துக்கேற்ற பெண்கள் 1000 கிடைக்கும். நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை. அதிலும் இப்படிப்பட்ட வெட்க கெட்டவளை கண்ணெடுத்தும் பாரேன் என்று திட்டினார். நான் அழுதுவிட்டேன் அக்கா. ஏன் அந்த கடிதம் எழுதினார் என்று சாந்தா சோகத்துடன் கூறினாள். நான் என்ன செய்வது? மனம் அனலில் விழுந்த புழு போல் துடித்தது. மிக்க கேவலமான காரியத்தை என்றோ செய்துவிட்டேன். சோமு என்னை ஏற்க மறுத்ததோடு ஏளனம் செய்வதுமன்றோ இடம் கொடுத்து விட்டேன். அவருடைய அந்தஸ்து என்ன? நான் யார்? அவர் மீது எனக்கு காதல் ஏற்பட்டதென்றால் அவரது பணத்தை பெறுவதற்காகவே நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் கருதுகிறார். நான் செய்தது தவறு. கண் இழந்தவள் காட்சிக்கு செல்வானேன், காலிடறி விழுவானேன். செவிடனுக்கு சங்கீதம் ஒரு கேடா? என் கடிதத்தைக் கண்டு அவர் சிரித்தாராம். எவ்வளவு ஏளனம்! என் இருதயத்தில் இடம்பெற்று என்னை வாட்டி வதைத்த எண்ணங்களை நான் அக்கடிதத்தில் எழுதினேன். அதைக் கண்டு அவர் சிரித்தாராம். நீங்கள் சற்று படியுங்கள் என் கடிதத்தை. சிரிக்க வேண்டுமா, அழ வேண்டுமா? கூறுங்கள். இதோ என் கடிதம், படியுங்கள். என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட குணரூபா, என்னை மன்னிக்க வேண்டும். தங்கள் திருவடிகளை பணிந்து அடியால் எழுதும் கடிதத்தை முழுவதும் படிக்க கோருகிறேன். பிரணேசா, தங்களை கண்ட நாள் முதல் எனக்கு தங்கள் மீது அளவு கடந்த ஆசை உண்டாகிவிட்டது. நாளாகவே அந்த ஆசை எனக்கு பித்தம் போல் வளர்ந்து விட்டது. இதனை தங்களுக்கு தெரிவிக்கும் துணிவு எனக்கு கொஞ்சத்தில் வரவில்லை. மகாரூபனாவும் குணநாளரும் செல்வனாக தங்களை கணவனாக அடையும் பேறு மகா கேவலமான நிலையில் உள்ள எனக்கு தரித்திரத்தை கட்டிக்கொண்டு புரளும் எனக்கு கிட்டாது என்று எண்ணினேன். தங்களுடைய அந்தஸ்திற்கு எத்தனையோ ரதிகள் கிடைப்பர். பணக்கார பெண்ணிருத்தியை மனம் செய்து கொண்டு பங்களாவில் உழவ உங்களுக்கு ஆண்டவனின் கடாட்சம் இருக்கிறது. நான் உங்கள் மனைவியாக முடியுமா? திருடனுக்கு ராஜவிழி வருமா? இதை எண்ணி நான் என் ஆசையை அடக்கி பார்த்தேன். முடியவில்லை. தங்கள் வீட்டில் சமையற்காரியாக கூட ஆக முடியாத அவ்வளவு அபாக்கியவதியாகத்தான் நான் இருக்க முடியும். ஆனாலும் குழந்தைகள் சந்திரனை பிடித்து கொடு என்று தாயாரை கேட்பது போல் நான் தங்களை தரும்படி தினமும் தேவியை வேண்டுகிறேன். மனமே பேராசை கொள்ளாதே என்று எவ்வளவோ கூறினேன். என் மனது உம்மிடம் லயித்து விட்டது. தாங்கள் வெறும் பணக்காரராக மட்டும் இருந்தால் பரவாயில்லை. என் மனதை கொள்ளை கொண்டீர்கள். என்னை தங்கள் தர்ம பத்தினியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தங்கள் திருப்பாத கமலங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண பணக்காரராக மட்டும் தாங்கள் இருந்தால் அவர் பணம் அவரோடு, நமக்கென்ன அதை பற்றி என்று நான் எண்ணிக்கொண்டு என் விதிப்படி காரியம் நடக்கட்டும் என்று நான் இருந்து விட்டிருப்பேன். ஆனால் தங்களின் சுந்தரவனத்தை பார்க்க பார்க்க என் ஆவல் கொழுந்துவிட்டு எரிகிறது. தங்கள் புன்னகை எனக்கு ஒரு புதுமையான உணர்ச்சியை ஊட்டுகிறது. தங்கள் பேச்சு எனக்கு சங்கீதமாக இருக்கிறது. இங்கு வீட்டிலேயே எவ்வளவோ தொல்லை, கஷ்டம் சொல்லி முடியாது. அப்பாவின் அழுகுரல், தங்கியின் சோகம் இவைகளையெல்லாம் என்னை வாட்டிய போதிலும் தங்களை ஒருமுறை கண்டதும் என் துக்கம் அனைத்தையும் பறந்து போகின்றன. துரையே, என் தம்பியிடம் தாங்கள் பேசும்போது பணம் மிக்க கேவலம் என்றும் செல்வம் நிலையன்று என்றும் கூறியிருக்கிறீர்கள். பணக்காரர்களிடம் இருக்கும் டாம்பிகம் ஆணவம் தங்களிடம் துளியும் இல்லாமல் தர்ம சிந்தனையும் தயாள நோக்கமும் கொண்டு என் கண்கண்ட தெய்வமாக காட்சியளித்து வருகிறீர்கள். அபலையாகிய நான் கூச்சத்தை விட்டு தங்களிடம் பிச்சை கேட்கிறேன். தங்கள் அன்பை அளித்து என்னை ரட்சியுங்கள். எனக்கு வாழ்வுதானம் செய்யுங்கள். பக்தர்கள் தமது குறைகளை கடவுளிடம் கூறி வேண்டுவது போல் நான் தங்களிடம் என் குறையை கடாட்சிக்கு கோருகிறேன். ஒரு இளமங்கை இவ்விதம் எழுதுவது தகாது என்று எண்ணி என்னை உதாசீனம் செய்து விடாதீர்கள். கண்ணன் மீது கொண்ட காதல் ருக்மணி எழுதிய காதற் கடிதத்தை படித்து புலங்காகிதம் அடையும் பக்தர் தாங்கள். என் காதல் ருக்மணி கொண்டிருந்த காதலுக்கு குறைவானதல்ல. ருக்மணி பிராட்டி ராசா மகள். நான் ஏழை குமஸ்தாவின் பெண். ஆசை அரண்மனைக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த குடிசில் இருக்கும் குமரிக்கு ராச மாளிகையில் ருக்மணி கொண்ட ஆசை போலவே இருக்கிறது. பித்து கொல்லி வாயாடி வெட்கங்கெட்டகள் என்று இக்கடிதத்தை கண்டுவிட்டு என்னை கூற எண்ணாதீர்கள். என் தம்பி தங்களிடம் என் விஷயமாக பேசி தாங்கள் அலட்சியம் செய்ததாக எனக்கு கடிதம் எழுதினான். அதை கண்டதும் மனம் துடித்தது. கண்களில் நீர் ததும்பிற்று. அதன் துளிகள் இக்கடிதத்தில் உள்ளன. என் மீது கிருபை வைக்க கோருகிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்து வாழ்வதை விட எனக்கு பாரினில் பரமானந்தம் வேறு இல்லை. எனது அன்பை உமக்கு அபிஷேகித்து உம்மை வணங்குகிறேன். ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வது கேவலம் என்று மற்ற பணக்காரர்கள் கருதுவர். தாங்கள் அவ்விதமான குணமுடையவர் அல்ல. நான் தங்களின் பணத்தை கண்டதில்லை. தங்களை கண்டேன். தங்கள் திருமுகத்தில் தாண்டவமாடும் தேஜஸில் சொக்கினேன். சொர்ண ரூபா, என்னை துடுக்குக்காரி என்று துப்பி விடாதீர்கள். நான் பணக்கார குடும்பத்தில் இருந்தால் என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி அநேகர் தங்களிடம் சொல்லியிருப்பார்கள். நானோ ஏழை. எனக்கு துணை யார் வர முடியும்? இப்போது என் மனதை திறந்து கடிதம் எழுதுகிறேன். இப்போது என் மனோபீஷ்டம் நிறைவேறுவதற்கு வேறு மார்க்கமில்லை. என்னை பற்றி சற்று ஈவு இரக்கம் காட்டுங்கள். என் கண்களில் ததும்பும் காதலை நோக்குங்கள். என் பெருமூச்சையும் இரவில் நான் புரளுவதையும் தலையணையை கண்ணீரால் நனைப்பதையும் நீர் கண்டதில்லை. நான் அபலை. எனக்கு உமது அருளை தர வேண்டுகிறேன். அன்பே, என்னை கைவிடாதீர். காந்தா.
இந்த கடிதத்தை கண்டுதான் அவர் சிரித்தாராம், திட்டினாராம். என்னை கண்டதால் உண்டான தோஷம் தீரவோ என்னவோ. அவர் தாயார் சகிதம் சில நாட்களுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்ய கிளம்பிவிட்டார். தீர்த்த யாத்திரையாம். என்னை துடிக்க வைத்துவிட்டு மண்டியிட்டு சென்ற என்னை மார்பில் உதைத்து கீழே தள்ளிவிட்டு பிச்சை கேட்க சென்ற இந்த பேதையை பிடரியை பிடித்து தள்ளிவிட்டு என்னை சாகடித்துவிட்டு அவர் தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டார். என் அன்பை அவர் நிராகரித்தது போல் அவரது அன்பை ஆண்டவன் நிராகரிக்காமலா போவார்? வாழ்க்கையிலேயே இனி எனக்கு என்ன இருக்க முடியும்? ஒரு பெண் தனது உள்ளன்பை எடுத்து கூறியும் அது கேலி செய்யப்படுவது கண்டால் பிறகு உலகில் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? மனமுடைந்து ஏன் வாழ்வது? எதற்கு அந்த வாழ்வு? பூபாரமாக இருப்பதில் என்ன பலன்? என்னை பெற்றவர்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் கவலைப்படுவார்கள். எனக்கோர் வரன் கிடைக்கவில்லையே, வரதட்சணை தர வழியில்லையே என்று அவர்கள் வாடுகிறார்கள். என்னை யார் கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கு ருசி இருக்க போவதில்லை. சோமு தீர்த்த யாத்திரைக்கு போன பிறகு நான் நடைப்பிணமானேன். என் தேக காந்தி மங்க தொடங்கிற்று. உடலிலேயும் உள்ளத்திலேயும் தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. வாழ்விலேயே வெறுப்புண்டாயிற்று. சமைப்பதும் படுப்பதும் அழுவதும் கண்களை துடைத்துக் கொள்வதும் இவைகளே என் நித்திய கர்மங்கள். நித்திரை என்னை பிரிந்தது. புண்பட்ட என் மனம் ஆறு வழி என்ன? மனங்குளிர மார்க்கமில்லை. காந்தா இறந்து விட்டாள். வெறும் குமஸ்தாவின் பெண். கூனோ குருடோ செவிடோ ஊமையோ யாரோ ஒருவனுக்கு பெண்டாகி அவனிடம் சோறு பெற்று சாவு வந்ததும் சுகம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்தான் மிச்சம். மனமில்லா மலரும் மதியில்லா இரவும் சுவையற்ற வாழ்வும் என்ன பயன்? உப்பில்லா பண்டம். நான் எந்த குப்பையில் கிடந்தால் என்ன? கூந்தல் நரைத்துவிட்டால் தலைமீர் கருக்கும் தைலம் பூசிக்கொள்கிறார்கள். பல் போய்விட்டால் டாக்டர் போலி பற்கள் கட்டுகிறார். கால் இழந்தவர்களும் கட்டையை ஊன்றிக்கொண்டு நடக்க காண்கிறோம். அதுபோல் இன்பமாக வாழலாம் என்ற என் எண்ணத்தில் மண் விழுந்த பிறகு சக்கை போன்ற சாதாரண வாழ்வுக்காவது வழி பிறந்ததா? இல்லை. மாளிகை இடைந்தாலும் மதிர் சுவற்றிலேயே கொஞ்சமும் மண்டபத்திலேயே பாதியமாவது இருக்குமே. அது போலாவாகிலும் என் மனக்கோட்டை இடிந்ததில் கொஞ்சமாவது மிச்சம் இருக்கக்கூடாதா? கூட கோபுரம் வெறும் குப்பை மேடாகிவிட்டது. எங்கள் குடும்ப பாரத்தை குறைப்பதற்காக வேணும் எனக்கோர் துணைவர் கிடைக்க வேண்டுமோ? அதாவது சரியாக கிடைத்ததா? எனக்கா கிடைக்கும்? ஊன்பட்ட என் வாழ்வு நிமிரவில்லை. வளைந்த என் வாழ்க்கை முறிய தொடங்கிற்றே ஒழிய ஊன்றுகோலின் உதவி பெற்று உழவும் வழியும் பெருக்கவில்லை. நான் திகில்பட்டு கொண்டிருந்தது போலவே என் திருமணம் நடந்தது. என்னை மனைவகை பெற்ற மகானுபாவருக்கு 50 வயதுக்கு மேலிருக்கும். நரையமையர் நல்ல கருப்பு சாயம் பூசிக்கொண்டிருந்தார். பல போய்விட்டன. பொய்ப்பற்கள் கட்டி கொண்டிருந்தார். கன்னங்களில் குழி, கை கால்களில் படை. அதை மாற்ற சந்தனம் பூசிக்கொண்டிருந்தார். உடலோ உலகில் உழன்றதால் இளைத்து போயிருந்தது. அதன் மீது பளபளப்பான பட்டு சிறகி போர்வைகள். அவருக்கு இந்த லட்சணத்திலே காசநோய். எனக்கு முன்பு அவருக்கு படுக்கை அறை பதுமைகளாக இருந்துவிட்டு பரந்தாமன் திருவடி நிழலை அடைந்த பத்மினியார் 3. நான் 4ஆந்தாரம் அவருக்கு. அவரிடம் பணம் இருந்தது. ஏழ்மையில் நெகிழ்ந்து கொண்டு நான் இருந்தேன். கிடா போல் வளர்ந்தவளை எவனுக்காவது பிடித்து கட்டி வைக்காமல் இருக்கலாமோ என்று கேட்டு ஊரிலேயே பல பித்தர்கள் இருந்தனர். எத்தகைய பொருத்தமும் தட்சணை தந்தால் சரியாக இருக்கின்றதென கூறும் சோதிடர் சிலர் இருந்தனர். உலகிலேயே எது இல்லை? பளபளப்பான தோளை போர்த்து கொண்டிருக்கும் பாம்பு இல்லையா? எப்படியே ஒன்று என் கழுத்தில் தாலி ஏறிற்று. அவர் முகத்திலேயே களை உண்டாயிற்று. வீடோ மாடோ குறைச்சலான விலைக்கு கிடைத்துவிட்டால் மகிழும் முதலாளி போல் அவர் என்னை பூரிப்போடு பார்ப்பார். என் இளமை அழகு யாவும் அவருக்குத்தானே சொந்தம். இவ்வளவு லலிதமான பொருளை மிக மலிவாக வாங்கிவிட்டோமே என்ற சந்தோஷம் அந்த வியாபாரிக்கும். பூரிப்பான வைர மோதிரத்தை தொட்டு தொட்டு பார்த்து கொள்ளும் டப்பாக்காரன் போல் அவர் நான் போகும்போதும் வரும்போதும் என்னை பார்த்து கழிப்பார். அவருக்கு ஆனந்தந்தான். 3 மனைவிகள் இறந்ததும் இத்தகைய முத்து எனக்கு கிடைக்க வேண்டி இருந்ததால்தான் என்று கூட சொன்னார். எனக்கு திருமணம் நடந்தது. திவ்யமான நாளாம், மங்களமான முகூர்த்தமாம். மங்களத்தின் லட்சணம் மறுமாதமே தெரிந்துவிட்டது. கழனியை சுற்றி பார்த்துவிட்டு வர சென்ற கணபதி சாஸ்திரிகள் என் கணவர் கால்வழுக்கி கீழே விழுந்து சில நாட்கள் படுக்கையில் இருந்து விட்டு பரலோகம் சென்று விட்டார். நான் விதவையானேன். சகுன தடையானேன். சமுதாயத்தின் சனியனானேன். பெற்றோரின் கண்களில் நீர் வழியும்படியான நிலை பெற்றேன். தீ மிதித்தவள் போல் தங்கை சாந்தா திகிலடையக்கூடிய உருவை பெற்றேன். என் இளமையும் எழிலும் போகவில்லை. என் கண்ணொளி போகவில்லை. நான் அபலையானேன். ஆனால் அழகியாகத்தான் இருந்தேன். தாலி இழந்தேன். ஆனால் சாய்ந்த தளிர் போலிருந்தேனே அன்றி சரகாக இல்லை. குங்குமம் இழந்தேன். ஆனால் பொட்டிடாத என் நெற்றியும் பொலிவுடன் தான் இருந்தது. பார்சிக்காரிகள் பொட்டிடுவதில்லை.
நம்ம காந்தாவின் முகம் அவளுடையதைப் போலவே இருக்கிறதென்று அக்கம் பக்கத்தில் பேசுவார்கள். வாடாத பூவாக இருந்தேன். ஆனால் விஷவாடை உள்ள மலர் என்று உலகம் என்னை கருதிற்று. அது என்னுடைய குற்றமா? எனக்கு மனம் செய்வித்து விட வேண்டும் என்று துடித்தவர்கள் இன்று எனக்கு துணையாக இருந்தார்கள். ஏதோ அவள் எடுத்து என்று கூறிவிட்டு, என்ன செய்யலாம் கொடுத்து வைக்காதவள் என்று கூறிவிட்டு அவரவர் காரியத்தை அவரவர்கள் கவனிக்கத் தொடங்கினார்கள். உலகினிடம் வெறுப்பு உண்டாக இந்த ஒரு சம்பவம் போதாதா? ஒழுங்காக நாணயமாக 4 பேருக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்களே, அதை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? என்னை இந்த உலகம் ஒழுங்காக நடத்திற்று. சாகப் போகும் கிழவனுக்கு சல்லாப கருவியாகிற்று. இது ஒழுங்கானதா? என் இளமை அவனுக்கு பலியிடப்பட்டது. நியாயமா அந்த செயல்? அவன் இறந்தும் நான் இருந்தும் இறந்தவளாக வேண்டும் என்று உலகம் கட்டளையிட்டது நீதியாகுமா? உலகத்திலேயே கொடுமைக்கு ஆளான நான் நன்று செலுத்தி நல்லவளாக வாழ வேண்டுமா? நல்லவள் என்றால் என்ன பொருள்? நாதனை இழந்த நாரி வாழ்வை இழந்து விடுவதுதானா? என் வாழ்வு என் பொருள் அல்லவா? அதனை இறந்து என் கணவருடன் சேர்த்து வைத்தும் கொளுத்தினார்களே, அதையும் நான் சகித்துக் கொள்ள வேண்டுமா? எத்தனையோ விதவைகளின் விதியை எனக்கு உதாரணம் காட்டினார்கள். ஜாக்கிரதை, சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4 பேர் எதிரே வரவிடாதீர்கள். காலமோ கெட்டுப்போச்சு. பெண்ணோ சிறுசு. மூக்கு மொழியும் சுத்தமாக அச்சு பதுமை போல் இருக்கிறது. தப்பி தவறி ஏதேனும் நேர்ந்துவிட்டால் தலைமுறை தலைமுறைக்கும் கெட்ட பெயர் நீங்காது என்று என் பெற்றோருக்கு உறவினர் புத்திமதி கூறிலாயினர். வெந்த புண்ணிலேயே வேலிட்டனர். நாங்களோ ஏழைகள். என்ன சொன்னாலும் தலையை அசைக்கத்தானே வேண்டும். செல்வன் வீட்டிலேயே சென்று இதுபோல் சொன்னால் நாக்கை துண்டிப்பார்கள். ஏழை குமாஸ்தாவிடன் உறவினருக்கு என்ன பயம்? எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். காந்தா நல்லவள்தான், இருந்தாலும் அறியாதவள். யாரும் கொஞ்சம் கண்காணிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று உரைத்தனர். அப்பாவிடம் எவ்வளவு அக்கறை பாருங்கள். எங்கள் ஏழ்மையைக் கண்டு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. என் வாழ்வு கொள்ளை போவதை தடுக்க யாரும் வரவில்லை. எல்லாம் முடிந்து நான் விதவையானதும் என் விதவைத்தன்மை கெட்டுப் போகாமல் பார்த்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்ய உபதேசிக்க உற்றார் வந்தனர். அவர்களுக்கு இருந்த கவலையெல்லாம் குலப்பெருமைக்கு பங்கம் வரக்கூடாது என்பதுதான். என்னை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எனக்கு வீடே ஜெயில். அப்பா அம்மா காவலாளிகள், உறவினர் போலீஸ், ஊரார் தண்டனை தரும் நீதிபதிகள். இது உலகம் எனக்கு உண்டாக்கி வைத்த ஏற்பாடு. இதற்காகவா நான் பிறந்தேன்? விதவைகள் உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் மிராசுதாரர் வேதகிரி முதலியாரை அடிக்கடி கண்டேன். மரம் பழுத்தால் வவ்வால் வரும் என்பார்களே, அதுபோல் அவர் எங்கள் வீடு வரத் தொடங்கினார். அவர் பெரும் பணக்காரர். அவரிடம்தானே எங்கள் ஜீவனம் நடக்கிறது. அடிக்கடி அப்பாவிடம் முதலியார் வந்து பேசத் தொடங்கியதும் எல்லோருக்குமே சந்தேகம் பிறந்தது. கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடோடி போய் இட்ட வேலைகளை செய்ய அப்பா சித்தமாக இருக்கும்போது மிராசுதார் எங்கள் வீட்டுக்கு வந்து வழியே பேசுவதென்றால் அது ஊராருக்கே ஆச்சரியமாகத்தானே இருக்கும். என் கணவன் எக்களித்த தாலியையும் நான் இழந்து விட்டேன். அவரால் எனக்கு கிடைத்தது வேறு எதுவும் இல்லை. அவருடைய சொத்து முதல் தாரத்து பிள்ளைகளுக்கு போய்விட்டது. ஜீவனாம்சத்துக்கு வழக்கு தொடுக்க வேண்டுமென்றார்கள். பணம் ஏது? வக்கீலுக்கு கொடுக்க காசு இருந்தால் அதை வயிற்றுக்கு கொடுப்போமே நாங்கள். என் கல்யாணம் எனக்கு அளித்தது ஒன்றுமில்லை. விதவை கோலம்தான் மிச்சமாயிற்று. அடிக்கடி அழுது சிவந்த என் கண்கள் செந்தாமரை போல் வேதகிரி முதலியாருக்கு தோன்றிற்று போலும். அதற்கு நானா ஜவாப்தாரி? என் மனநிலை வேண்டுமானால் நான் கெட்ட எண்ணங்களை கொள்ளாமல் பார்த்து கொள்ள முடியும். பிறர் மனதை அப்படி இப்படி அசையாதே என்று எப்படி அடக்க முடியும்? பிறர் கெட்ட எண்ணங்கள் கொண்டால் அதற்கு என்ன செய்வது? என் கண்ணை கட்டுப்படுத்தி விட்டேன். வேதகிரி முதலியாரின் கண்களை நான் என்ன செய்ய முடியும்? அவரது பார்வையும் பேச்சும் அவரது உள்ளத்தை வெளிப்படுத்திற்று. தெரிந்து கொண்டேன், திடுக்கிட்டேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? புலி முன் மான் போரிட முடியுமா? சாமி, மகா பொல்லாத ஊர் இது. ஏன், என்ன விசேஷம்? விசேஷம் என்ன இருக்கும்? வீண் வம்பளப்புத்தான். வாய்க்கு பூட்டா சாவியா? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. ஏன் சாமி, அந்த வயிற்றெரிச்சலை கேட்கிறீர்கள்? நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளாத நாய்கள் ஏதேதோ வம்பும் தும்பும் பேசுகிறானாம். யார் பேசுறா? எதை குறித்து பேசுறா? விளங்க சொல்லுங்கள், கேட்போம். நான் இங்கே ஏதோ சத விஷயம் பேசிவிட்டு போக வருகிறேன் பாருங்கள். அதை பற்றி ஊரார் தாறுமாறாக பேசுகிறார்களாம். எனக்கொன்றும் தலை போய்விடாது. நேற்றுத்தான் கேள்விப்பட்டேன். மனசு துடிதுடித்து விட்டது. நம்ம காந்தா இருக்கே, அதுக்கும் எனக்கும் ஏதோ நடப்பதாக பேசலாம் நாய்கள். சிவசிவா, தங்கள் வாயாலிலேயே அதை சொல்ல வேண்டும்? மகா பாவம், தோஷம். அத்தகைய பேச்சு சொன்னவா நிச்சயம் அழிந்து போயிடுவா. இல்ல சாமி, இதுகளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தும் பாருங்க. என்னடா ஒரு குடும்பத்தின் பேரை இப்படி கெடுக்கிறோமே என்று கொஞ்சமாவது ஈவு இறக்கும் நீதி நாணயம் இருக்கிறதா? கண்ணாலேயே கண்டா கூட இந்த மாதிரி விஷயங்களை விவேகிகள் வெளியே சொல்ல மாட்டார்கள். இங்கே பார்த்தா ஒண்ணுமில்ல. நான் ஒரு பாவத்தை அறிந்தவன் அல்ல. ஏதோ பொழுதுபோக்கா வருகிறேன், பேசுகிறேன், போகிறேன். இதற்கு இப்படி வம்பளப்பு நடக்கிறது.
இந்த ஊரிலேயே கேட்டது முதல் என் மனசு சரிபடவே இல்லை. வரக்கூடாது என்று நினைத்தேன் முதலிலே. வராமல் போனா, ஓஹோ, விஷயம் வெளியிலே தெரிந்து விட்டதென்று முதலியோர் இப்போது போகவில்லை என்று யோசித்த பிறகு வந்தேன். நான் போய் வருகிறேன் சாமி. பசங்க சௌக்கியந்தானே? மிராசுதாருக்கும் அப்பாவுக்கும் ஒரு நாள் இதுபோல் பேச்சு நடந்தது. ஊரார் மீது பழி போட்டு மெதுவாக தமது கருத்தை தெரிவித்த தந்திர பேச்சு இது. ஊரார் வம்பளக்கவும் இல்லை. மிராசுதாரர் வேண்டுமென்று இப்படி ஒரு புகார் செய்து வைப்போம் என்று செய்தார். நன்றாக தெரிந்தது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஊரார் வம்பளிக்கிறதாக சொல்லுகிறீர்களே. நீங்கள் இனி தயவு செய்து இங்கே வரவேண்டாம் என்று அப்பா மிராசுதாரிடம் கூற முடியுமா? கூறினால் அந்த ஆள் கோபித்துக் கொண்டு அவ்வளவு அலட்சியமா உனக்கு என்று வைவாரே. வேலை போய்விடுமே. பிறகு பிழைப்புக்கு என்ன செய்வது? ஒரு இரவு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த சம்பாஷணை வாழ்வு எவ்வளவு வேதனைக்குழியில் விழுந்து விட்டது என்பதை காட்டிற்று. விஷயம் விபரீதமாகிவிட்டதே தெரியுமோ என்று பேச்சு ஆரம்பித்தார் அப்பா. என்ன சொல்லுங்கோ, என்ன விபரீதம் என்று அம்மா அச்சத்துடன் கேட்டாள். மிராசுதார் என்று இழுத்தாற்போல் மெதுவாக சொன்னார் அப்பா. அம்மா பகைத்து மிராசுதாரருக்கு என்ன என்று கேட்டாள். அவனுக்கு என்ன, கள்ளு பிள்ளையார் போலிருக்கான். மெதுவாக பேசடி, அவள் காதிலேயே விழப்போகிறது. மிராசுதாரன் நம்ம குடியை கெடுத்து விடுவான் போலிருக்கு. காந்தா மீது கண் வைத்து விட்டான். இன்று காலையிலேயே அவன் தைரியமா என்னிடம் சொல்லுகிறான். ஏன் சாமி, நம்ம வீட்டிலே இருந்தா எவ்வளவு செல்லுமாக வாழும் தெரியுமா என்று. எரிகிறது. இனி அரைகணம் இந்த ஊரிலே இருக்கப்படாது என்றார் அப்பா. அம்மா உடனே, ஐயோ தெய்வமே, அநேகக்கார அணிந்து போக அம்பிகையே நீதாண்டி அம்மா தோண என்று கூறி அழுதாள். அப்பா சமாதானம் கூறினார். வயோதிக பருவத்திலேயே அவர்கள் பாவம் என்னால் வதைகிறார்கள். நான் குடும்பத்துக்கு சுமை மட்டுமல்ல, அவர்கள் வயிற்றுக்கு பெருந்தீ. நான் அபலை மட்டுமல்ல, அபாயக்குறி. கடன்பட்ட நெஞ்சம் கலங்காதிருக்குமா? என் அப்பா ஓர் பச்சை பிராமணன். அவர் பிழைக்குமிடமோ காமாந்தக்காரரின் கொழு மண்டபம். அவனோ என்னை பெற வேண்டுமென்று ஏதேதோ சூழ்ச்சி செய்த வண்ணம் இருந்தான். அவனுடைய உப்பை தின்று வளரும் நாங்கள் அவனை என்ன செய்ய முடியும்? அவனை விரோதித்துக் கொள்ளவும் முடியாது, இணங்குவதோ கூடாது. இந்நிலையில் தவித்தோம். ஆசை கொண்ட அவன் நான் அந்தன குலம் என்றோ விதவை என்றோ கருதுவானா? மேலும் காலம் எப்படிப்பட்டது? பிராமணர்களிடம் பயபக்தியுடன் இருந்தது போய் வெறுப்புடன் மக்கள் வாழும் காலம். ஆகவே மிராசுதார் நாளாக நாளாக தமது எண்ணத்தை ஜாடை மாடியாக காட்டிக்கொண்டே வந்தார். நான் தெரிந்தும் தெரியாத போல் நடந்து கொண்டேன். எங்கள் வீட்டுக்கு மிராசுதார் வேதகிரி முதலியார் வருகிற போது எனக்கு அடிவயிறு பகிர் என்றாகிவிடும். என்னை இணங்க செய்ய இந்த முறை பழிக்காதது கண்ட மிராசுதாரர் வறுமை ஏவி எங்களை வாட்டி சரணமடிய செய்ய துணிந்து விட்டார். சில்லறை கடற்காரர்களை தூண்டிவிட்டார். அவர்கள் அப்பா மீது படையெடுத்தார்கள். பல்லை காட்டினார். இல்லை போ என்றார். கடன் கொடுத்தவர்கள் கண்டிக்கலாயினர். கோர்ட்டுக்கு அப்பா போக நேரிட்டது. கடன் தொல்லையுடன் அப்பாவுக்கு உடலிலும் தொல்லை ஏற்பட்டு விட்டது. கிடைக்கிற சம்பளத்திலேயே பகுதி. பழைய கடனை தீர்க்க சரியாகிவிடும். சாப்பாட்டுக்கு சனியன் பிடித்து கொண்டது. சாந்தா புஷ்பவதியானாள். அப்பா காய்ச்சலில் விழுந்தார். 1 மாதமாக வேலைக்கு போகவில்லை. எங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஈவு இரக்கமுள்ளவர்கள் சற்று யோசித்து பாருங்கள். கடன்காரர்கள் தொல்லை, காய்ச்சல், வருமானம் 0, வாட்டம் இவைகள் போதாத ஒருவரை சித்திரவதை செய்ய புண்ணில் வேலிடுவதைப் போல அடிக்கடி வேதகிரி வருவார். ஐயருக்கு காய்ச்சல் எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பார். மிராசுதார் வந்து போகும்போதெல்லாம், காந்தா என்ன சொல்லுகிறாய்? இந்த வறுமையை ஓட்டும் வல்லமை எனக்கு இருக்கிறது. என்னை வசீகரிக்கும் அழகும் இளமையும் உன்னிடம் இருக்கிறது. பரஸ்பரம் உதவி செய்து கொள்வோம். சம்மதமா என்று என்னை கேட்பது போலிருக்கும் அவருடைய பார்வை. அப்பாவை மதப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போனால்தான் பிழைப்பார் என்று டாக்டர் முடிவாக கூறிவிட்டார். அம்மாவின் கண்ணில் நீர் தாரை தாரையாக பெருகிற்று. மஞ்சளும் குங்குமமும் போகுமே, மக்கள் தெருவில் இன்றி திண்டாடுமே, நான் என்ன செய்வேன் ஜெகதீஸ்வரி என்று அம்மா அழுதாள். ஜெகதீஸ்வரிக்கு எப்படி இந்த கஷ்டம் தெரியும்? அவள் வாழ்கிறாள் வாட்ட வருத்தமின்றி. மதனப்பள்ளிக்கு போக வேண்டுமாம். மதனப்பள்ளிக்கு நான் வர இசைந்தால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தர மிராசுதார் இருக்கிறார். அப்பாவின் சாவை தடுக்க வேண்டுமானால் நான் மிராசுதாரருக்கு சரச கருவியாக வேண்டும். ஆனால் அது நேரிட்டால் உலகம் பழிக்காதோ? அப்பாவின் மானம் பறிபோகுமே. குடும்ப கீர்த்தியும் குல பெருமையும் என்ன கதியாவது? வறுமையை விரட்ட நான் விபச்சாரத்தை உதவிக்கு கூப்பிட வேண்டிய நிலை நேரிட்டது. என் மனம் அந்த நிலையில் எவ்வளவு பாடுபட்டிருக்கும்? நான் சொன்னால் யார் நம்புவார்கள்? பாய்ந்தோடி வரும் புலியைக் கண்டு பயந்து பாழும் கிணற்றில் குதித்தாவது உயிரை காப்பாற்றிக் கொள்வோம் என்று எண்ணுவதில்லையா? வறுமை என்னை வதைக்கிறது. அதை நான் வதைக்க வேண்டுமானால் மிராசுதாரின் வைப்பாட்டியாக இசைய வேண்டும். அப்பா படுக்கையில் புரள்வதும், அம்மா கண்களை கசக்கிக் கொள்வதும், சாந்தா திகைத்து கிடப்பதும் என் மனக்கண்ணிலேயே சதா தாண்டவமாடின. விபரீத எண்ணங்கள் என் மனதிலே உதித்தன. காந்தா, அடி முட்டாளே, தானாக வருகிற சீதாவையை காலால் உதைத்து தள்ளாதே. வேண்டாமடி காந்தா, பாபகிருதியம் செய்யாதே. 7 ஜென்மத்துக்கும் விடாது.
கெட்ட எண்ணங்கள் கொள்ளாதே, கடவுள் தண்டிப்பார். அவர் யார் உன்னை தண்டிக்க? உன் கஷ்டத்தை போக்க இதுவரை அவர் என்ன உதவி செய்தார்? சீச்சி, பைத்தியக்காரி, பணமில்லை கையிலே, படுக்கிலேயே அப்பா சாக கிடக்கிறார், அடுப்பிலேயே காளான் பூத்திருக்கிறது. உலகிலேயே பணம் படைத்தவர்கள் உல்லாசமாக வாழ்கிறார்கள். நீ வறுமையால் உருகுலைந்து போகிறாய். உன் அப்பா பிழைக்கவும் குடும்பம் நடக்கவும் நீ வாழவும் மிராசுதாரர் மார்க்கம் காட்டுகிறார். அதை பாரடி, பார்த்து பிழை. பணத்துக்காக உன் மானத்தை இழக்காதே. மானம் வேறு தொங்குகிறதா உனக்கு? உலகில் உண்ண சரியான உணவின்றி வாழ வழியின்றி இருப்பதனால் மானம் போகவில்லையா? சுத்த தரித்திரம், அன்ன காவடி, நித்திய பட்டினி என்று இப்போது உலகம் உன் குடும்பத்தை தூற்றுகிறதல்லவா? கடங்காரன் கேட்கிறானே, வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லையா? வயிற்றுக்கு என்ன தின்கிறீர்கள் என்று மானம் இருக்காதா? அந்த நேரத்திலேயே உன் குடும்பத்தை யாரடி மதிக்கிறார்கள்? பணமில்லை என்றால் பிணந்தானே. ஏழையாக இருக்கலாம், சகித்துக் கொள்ளலாம். ஆனால் விபச்சாரம் செய்து வாழ்க்கை நடத்துவது என்றால் உலகம் வெறுக்கும். உலகம் வெறுக்குமா? பேஷ் பேஷ் காந்தா, இப்போது உலகம் உங்கள் குடும்பத்திடம் பாசம் வைத்திருக்கிறதா? உலகம் உங்களிடம் ஆசை கொண்டால் இப்படி ஏனடி உண்ணவும் வழியின்றி கிடக்கிறீர்கள்? உலகமா உலகம்? எந்த உலகத்தை பற்றி உளறுகிறாய்? புத்தகங்களையே படிக்கிறாயே, அந்த உலகமா? பைத்தியமே, அது வேறு. உண்மை உலகம் வேறு. ஏழைகளின் உலகமே தனி ரகம். அதனை ஏறெடுத்து பார்க்காது. பணக்கார உலகம், பணக்கார உலகத்தின் மீது படையெடுத்து செல். உன் அழகையும் இளமையும் அம்புகளாக கொள். மிராசுதாரர் வில்லாக வளைவார். உன் மனம் போனபடி அம்புகளை பணக்கார உலகில் பறக்கவிடு. அப்போது அந்த உலகம் உன் காலடியில் விழுந்து விழும். செய்து பார். காதை பொத்திக் கொள்ளடி காந்தா. அத்தகைய பேச்சை காதால் கேட்பதும் தோஷம். பணத்தை கண்டு மயங்காதே. அது ஒரு பிசாசு. பணமா பிசாசு? அந்த பிசாசு தானடி உலகிலேயே பூஜிக்கப்படுகிறது. அதன் கடாட்சம் இருப்பவர்களேதான் பூர்வ புண்ணியத்தால் நிம்மதியாக செல்வமாக குபேர சப்பத்துடன் வாழ்கிறார்கள் என்று உலகம் துதிக்கிறது. அதன் சக்தி அபாரம். உனக்கு தெரியாதா? அனுபவம் இல்லையா? இதோ உன் அப்பாவை பார். அவர் சாவதும் பிழைப்பதும் அந்த பிசாசை பொறுத்துதானே இருக்கிறது. ஆமாம், ஆனாலும் என் மனதிலே இந்த சொற்போர் நடந்தபடி இருந்தது. சாதாரண காந்தாவுக்கும் சஞ்சலப்படும் காந்தாவுக்கும் இந்த சம்பாஷணை நடந்து வந்தது. அப்பா ஈனக்குரலுடன் இரும்பும் வேளையிலும் அம்மா விம்பும் வேளையிலும் தங்கை சாந்தா தன் முந்தானியால் கண்களை துடைத்துக் கொள்ளும் போதும், காசு தராவிட்டால் மருந்து கிடையாது என்று டாக்டர் கண்டிப்பாக கூறும் போதும், காந்தா இன்னமும் யோசிக்கிறாய் என்று ஒரு குரல் என் செவியில் கேட்கும். ஜாக்கிரதை காந்தா, உன் கருப்பு இழக்காதே என்று மற்றொரு குரல் கூறும். குடும்பத்திலேயே வேதனை, அப்பாவின் உடலிலேயே வேதனை, என் மனதிலும் வேதனை. இந்த சோதனையில் நான் தத்தளித்தேன். உலகிலேயே வழக்கப்படி காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. என் மனதிலேயே எரிமலை இருப்பது பற்றி யாருக்கு என்ன கவலை? எங்கள் கஷ்டத்தை நிர்வதிக்க ஒருவரும் முன்வரவில்லை. கண்ணாடியை காண நேரிடும் போது, ஆமாம் காந்தா, பார்த்தாயா, நீ எவ்வளவு இளையவள், நல்ல முகவெட்டு, அழகு ததும்புகிறது. ஆனால் அசடே, எவ்வளவு அவதிக்கு ஆளாகியிருக்கிறாய். ஏன் இந்த சிறிலேயே கிடக்கிறாய்? வா வெளியே. உன்னை வரவேற்க மிராசுதாரர் காத்து கிடக்கிறார் என்று காந்தா நம்பர் 2 கூறுவாள். காந்தா நம்பர் 1 வேண்டாம், விபரீத புத்தி, வினோத காலே என்று எச்சரிக்கை செய்வாள். இந்த இரு காந்தாக்களின் போராட்டம் இடைவிடாது நடந்தது. இறுதியில் வறுமையால் வாடிய காந்தா நம்பர் 1 வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட காந்தாவிடம் 2ஆம் நம்பர் காந்தாவிடம் தோற்றுத்தான் போனாள். மிராசுதாரர் அப்பாவை மதப்பள்ளிக்கு அனுப்பினார். அவருக்கு இல்லாத அக்கறையா? விஷயம் அப்பாவுக்கு தெரியாதபடி மூடி வைத்தேன். ஊராரின் வாயை மூட முடியுமா? அம்மாவின் கண்ணீர் பெருகிற்று. தலையிலேயே இடி விழுந்தது அடி பாவி என்று அம்மா வைதாள். நான் பழைய காந்தா என்று எண்ணிக்கொண்டு மிராசுதாரின் மடியிலேயே விழுந்த எனக்கு அம்மாவின் அழுகை பற்றி கவலை உண்டாகவில்லை. நான் 1000 தடவை அழுதிருக்கிறேன். முன்பு அப்பா பிழைத்துக் கொள்வார், அது போதும் என்று இருந்தேன். ஆனால் அப்பா மதன பள்ளியிலேயே இறந்து விட்டார். பூவையும் குங்குமத்தையும் அம்மா இழந்தாள். நானோ அழுதேன், புரண்டேன், அலறினேன். பிறகு கண்களை துடைத்துக் கொண்டேன். புதிதாக எனக்கு கிடைத்த பூவும் குங்குமமும் பெற்றுக்கொண்டு புது விலகில் வசிக்க புறப்பட்டேன். மிராசுதாரின் ஏற்பாட்டின்படி நான் வீட்டை விட்டு வெளியேறி தனி பங்களாவில் வசிக்கலானேன். நான் வாழ்வதுடன் என் உதவியைக் கொண்டு அம்மாவும் தங்கையும் வாழலாம். பணம் தர நான் தயாராக இருந்தேன். அம்மா ஒரு காசு கூட அந்த விபச்சாரியிடமிருந்து பெறமாட்டேன் என்று கூறிவிட்டாள். அம்மாவுக்கு தெரியாது நான் எப்படி எப்படி குடும்பத்துக்கு உதவி செய்தேன் என்பது. ஏலம் போன வீட்டை மீட்டேன். என் பேருக்கு விலைக்கு வாங்கினேன். வீம்புக்கு அதை உயில் வேறு கைக்கு போக விடுவேனா? குடும்பம் நடத்த என்னிடம் பணம் வாங்க மறுத்துவிட்டாள். ஆனால் நான் மாதம் மாதம் பல அறநிலையங்களின் பெயர் வைத்து பணம் அனுப்பிக் கொண்டே இருந்தேன். அம்மாவுக்கு விஷயமே தெரியாது. அம்மாவுக்கு ஒரு தம்பி உண்டு, சுத்த தத்தாரி. நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்திலேயே கண்ணெடுத்தும் பார்த்ததில்லை. நான் மிராசுதாரரிடம் சிநேகிதமான பிறகு என்னை அண்டினான். அவன் அந்த உலகத்து ஆசாமி. அவன் மூலம் பணம் அனுப்புவேன். அவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அக்காவின் கஷ்டத்துக்கு உதவுவதாக கூறி அம்மாவை எய்த்து வந்தான்.
இந்த தாராளமான தபால் சேவகன் உதயோகத்துக்கு தக்க சம்பளம் தந்து வந்தேன். என்னிடம் பணமா இல்லை. பணம் என் பாதத்தை தொட்டு முத்தமிட்டு கொண்டிருந்தது. மிராசுதாரின் மோகனாங்கி ஆன பிறகு பணமே எனக்கு பரிவாரம். உல்லாச உலகில் நுழைந்தேன். என் ஏற்பாட்டின்படி சாந்தாவுக்கு சங்கீத வாத்தியார் அமர்த்தப்பட்டார். அம்மா தன் தம்பின் கருணை பிரவாகம் இது என்று எண்ணினாள். சாந்தாவின் குரல் குயில் போன்றது. வெகு விரைவிலேயே நல்ல பாடகியானாள். என் செல்வாக்கை உபயோகித்தேன். ரேடியோவிலே சாந்தாவுக்கு மாதத்திலே 4 முறை சான்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது. குடும்ப கஷ்டத்தை தீர்க்க சாந்தாவின் சங்கீதம் உதவிற்று. ஆனால் அந்த சங்கீதத்தை பயன்படும்படி செய்தவள் யார்? அம்மாவுக்கு அது தெரியாது. சாந்தாவுக்கு ஜாடை மாடியாக தெரியும். மண்டையை உருக்கும் வெயிலில் இருந்துவிட்டு குளிர்ந்த சோலைக்குள் போய் உட்கார்ந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எனக்கு அத்தகைய ஆயிற்று. உலகம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஏதோ உளறிற்று. அதுவும் என் எதிரில் அல்ல. பிறகு என்னை பற்றி பேசுவதையும் விட்டுவிட்டது. நான் குடி புகுந்த குதூகலம் நிறைந்த புது உலகமோ என்னை கையிலாக கொடுத்து வரவேற்று அது உலகின் அழகை காண சொல்லிற்று. இவ்வளவு இன்பம் இருக்க இவைகளை விட்டு வீண் காலம் தள்ளினேன். மிராசுதார் வாங்கின மோரிஸ் மைனர் காரில் டிரைவர் துரைசாமி 40 மைல் வேகத்தில் ஓட்ட மிராசுதார் என் தோள் மீது கையை போட்டபடி, இன்று தாராசாங்கம் நாடகம் போகலாமா என்று கேட்கும்போதுதான் ஆகட்டும். நாடகத்திலே உட்காரும் போது என் வைரத்தோடும் தொங்கட்டமும் ஒளிவிட சிவந்த என் அதரத்தை பிளந்து கொண்டு நகைப்பு ஒளி தரவும், அதைக் கண்டு குஷி ஆட்கள் கண்ணை என் பக்கம் திருப்பி பூசை செய்யும் போது தானாகட்டும். டே ராமா, டீ போட எவ்வளோ நேரம் என்று நான் அதட்ட, வந்தேனம்மா என்று பணிந்து கூறிக்கொண்டு சமையல்காரன் வரும்போதுதான் ஆகட்டும். இந்த புது மோஸ்த நிலக்கண்ணாடி பீரோ இந்த ஹாலிலேயே ரம்யமாக இருக்கிறது என்று நண்பர்கள் புகழ கேட்கும்போதுதான் ஆகட்டும். சுராஜ் மகள் கம்பெனியார் புது மோஸ்த நகைகளை அனுப்பி வைக்கும் போதுதான் ஆகட்டும். நான் ஆனந்தம் அடையாமல் இருக்க முடியுமா? இவ்வளவுதானா? என் புன் சிரிப்புக்கு மிராசுதார் ஏங்கி கிடப்பார். எனக்கு தலைவலி என்றால் அவருக்கு மனவலி. டாக்டர்கள் 2-3 பேர் வந்துவிட வேண்டும். எனக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து குறிப்பறிந்து நடப்பதே அவருக்கு வேலை. அவர் மனமகிழ்ந்தால்தான் மனோகரமாக வாழ முடியும் என்று கருதினார். பெட்ரோல் போடாத மோட்டார் ஓடுமா? அதுபோல் குஷியில்லாத குட்டியை கொண்டு எப்படி காலம் தள்ளுவது? குட்டிக்கு குஷி பிரிக்க வேண்டுமானால் என்ன வேண்டுமோ அதை வரவழைத்து தரந்தானே வேண்டும் என்று மிராசுதார் கூறுவார். அது நான் நுழைந்து புது உலகின் சட்டம். என் அழகுக்கு அவர் அடிமை. அந்த அழகு வளர வளர அவரது அடிமைத்தனம் வளரும். ஆகவே என் அழகை அதிகரிக்க செய்வதிலேயே எனக்கு அக்கறை பிறந்ததிலே ஆச்சரியம் என்ன? என்னுடைய ஃபேஷன் தான் மாடல் ஆகிவிட்டது. ஜாலி கேர்ள் என்பது எனக்கு புது உலகம் தந்த பட்டம். லக்கி ஃபெலோ என்று மிராசுதாரரை பாராட்டுவார்கள். எவ்வளவு அருமையில் வாடினேனோ அவ்வளவு செல்வத்தில் புரண்டேன். தரித்திர நாராயணியாக இருந்த நான் தங்களுக்கு சுந்தரியானேன். விசாரம் பஞ்சாய் பறந்தது. பொன்குடத்துக்கு பொட்டிட வேண்டுமா என்பார்கள் பழமொழி. ஆனால் பொன்குடம் மெருகு பூசாது இருந்தால் எப்படி இருக்கும்? வறுமையில் இருக்கும்போது அழகாகத்தான் காணப்பட்டேன். ஆனால் முகத்திலேயே ஒருவித சோகம், கண்களிலேயே பசிக்குறி காணப்பட்டு வந்தது. புது உலகில் கிடைத்த மெருகு என் அழகை அதிகரிக்க செய்தது. மேகத்தை விட்டு வெளியேறிய நிலவு எப்படி இருக்கிறது? வறுமை விட்டு நீங்கி வெளிவந்த என் வசீகரமும் அப்படியே இருந்தது. என் புது வாழ்க்கையில் நான் வாழ்வின் மதுபானத்தை மனங்கொண்ட மட்டும் பருகினேன். பரவசமானேன். எங்கள் அப்பாவை விரட்டிய மிராசுதாரர் என் விழியை தன் வழியாக கொண்டு, என் பேச்சை வேதமாக கொண்டு, என் மடியை தேவலோகம் என புகன்று, என் சரசத்தை எதிர்நோக்கி கிடக்கும் போது நானே பெருமை அடைந்ததுண்டு. பணம் என் கையிலே புரளும் போது பூரித்தேன். வசீகர வாழ்விலேயே வேகமாக புகுந்தேன். ஆழமாக நுழைந்தேன். ஆனந்த வள்ளியானேன். உலகம் உயிரோடு என்னை முன்பு வாட்டிக் கொண்டிருந்தது. இப்போது என் ஏவல் ஆயிலாயிற்று. இந்த நேரத்தில் என் அழகில் சொக்கி மிராசுதார் கிடக்கவும், மிராசுதாரருக்கு கிடைத்தவள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வேறு குட்டி குபேரர் ஏங்கவும் 6 ஆண்டுகள் மூழ்கி கிடந்தேன். மிராசுதாரர் எனக்கு அலாவுதீன் தீபமானார். சோதிமயமான வாழ்வு வாழ்ந்தேன். ஊரார், அதாவது நான் முன்பு வசித்துக் கொண்டிருந்த உலகில் யார் என்ன பேசிக் கொண்டிருந்தார்களோ தெரியாது. அதனை கவனிக்க எனக்கு நேரமில்லை. விதவிதமாக சிங்காரித்துக் கொள்ளவும், வகைவகையான களியாட்டங்களில் ஈடுபடவும், பல பல பக்தர்களுக்கு தரிசனம் தரவும், பல பேர் தவமிருந்து வரம் பெறாது கிடைத்துக் கண்டு நகைக்கவும் நேரம் இருந்ததே தவிர அந்த பழைய உலகை பற்றி என்ன நேரம் ஏது? என் உல்லாச வாழ்வு உச்சநிலையில் இருக்கையில் ஒரு நாள் இந்த சமயத்தில் சோமு என்னை கண்டால் என்ன எண்ணுவான் என்று ஒரு புதுமையான எண்ணம் தோன்றிற்று. அந்த எண்ணம் வளரவும் தொடங்கிற்று. சில நாட்கள் சென்றன. சோமு என்னை காணும் சம்பவம் நிகழ்ந்தது. பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தூக்கம் வராது. நாரதரின் தம்பூரு, நந்தியின் மத்தளம், அரம்பை, ஊர்வசியின் நடனம், காமதேனு, கற்பக விருட்சியம், தங்க கோபுரம், பவள மாளிகை, பச்சை புற்றரை, சிங்கார நந்தவனம், பரிசாத மனம், இன்னும் தேவலோகத்தை எப்படி எப்படியோ வர்ணிக்கிறார்கள். இவைகளை பெற நாம் ஏதோ புண்ணிய காரியம் செய்ய வேண்டும். செய்தால் இத்தகைய உலகத்திலேயே போய் சுகமாக வாழலாம். கெட்ட காரியம் செய்தால் அக்னி குண்டம், அகன்ற வாய் பாம்பின் புற்று, நெருப்பு சிலை,
முள் பீப்பாய், செக்கு செந்தேன், ஈட்டி முனை, அரிவாள் நுனி, சம்மட்டி அடி, சக்கரம் என்று ஏதேதோ பயங்கரமான பொருள்கள் நிறைந்த நகரலோகத்தை புக வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்னை கேட்டால் சொல்வேன், பணம் படைத்தவர்கள் புராண புரட்டர்கள் என்றும் தேவலோகத்தை இங்கேயே அடைய முடியும். ஏழைகளுக்கு உலகம் நரக வேதனையைத்தான் தருகிறது. உதகமண்டல உச்சியிலேயே வெப்பத்தை நீக்கிக் கொள்ள நாங்கள் போனபோது தேவலோகம் எங்களை வரவேற்றது. நான் மகா கெட்டவள், விதவை கோலத்தை விட்டு விபச்சாரி ஆனேன். ஆகவே நரகம் எனக்கு வரும் என்று புராணிக்கர்கள் கூறுவார்கள். ஆனால் தேவலோகத்தில் நான் இருப்பது அவர்கள் தெரியுமோ? அழகிய பங்களா, அதை எடுத்து பூந்தோட்டம், அதிலே பல வர்ண பூக்கள், வானத்திலே மேகமோகன ரூபத்தில் உலாவிற்று. பனிநீர் தெளிப்பது போன்ற சிறு தூறல், பட்டு விரித்தது போன்ற பாதை, மேனகை, அரம்பையர் போன்ற மாதரின் சிரிப்பு, அருமையான சினிமா, ஆனந்தம் தரும் உண்டி வகைகள், ஆயாசத்தை போக்கும் கேளிக்கைகள். அழடா, உதகமண்டலத்தில் நான் கண்ட உல்லாசம் எனக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை புலங்காகிதந்தான் இருந்தது. இவ்வளவு சுவை வாழ்க்கையிலே இருக்கிறது. வாழ்வது மாயம், மண்ணாவது திண்ணம், உலகமே மாயை என்று கூறும் பேர்வழிகளும் இருக்கிறார்கள். யாருக்கு உலக மாயை? பணம் படைத்தவர்களுக்கா? சுத்த பைத்தியக்கரத்தனமான பேச்சு. உலகம் அவர்களின் ஊஞ்சல். அவர்கள் அதிலே சாய்ந்து கொண்டு ஆடி சல்லாப்பிக்கிறார்கள். அதை கண்டு இல்லாதவர்கள் எனக்கும் அங்கே இடம் கொடு என்று கேட்க தொடங்கினாள். என்ன செய்வது என்று கிளிக்கொண்டு தந்திரமாக இந்த வேதாந்தத்தை போதித்து விட்டார்கள். சர்க்கரை டப்பியை குழந்தை எடுக்க போனால் வீட்டிலேயே சொல்லவில்லையா? அதை தொடாதே, அது மருந்து என்று குழந்தைகள் நம்பிவிடவில்லையா? அதுபோல் உலக மாயை என்ற பேச்சை விஷயத்தை உணராத வரையில் கேட்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ காய்கிற சூரியனையும் நாங்கள் எய்த்து விட்டோம். பேப்பரிலேயே படித்தோம். 110 டிகிரி, 108 டிகிரி, 6 பேர் மண்டை வெடித்து விட்டது என்று வெயில் கொடுமையின் செய்திகளை நாங்கள் சூரியனை அடக்கி ஒடுக்கி இருக்கும்படி செய்துவிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து உழவட்டுமா என்று எங்கள் அனுமதியை கேட்டுக்கொண்டு சூரியன் வந்து போவது போலத்தானே உதக மண்டலத்திலே இருந்தது. கண்ணுக்கும் கருத்துக்கும் இங்கனம் நாங்கள் விருந்து தந்து கொண்டு வேடிக்கையாக காலந்தள்ளி கொண்டிருந்தோம். பாம்பாக வந்தாண்டி, அவன் படுக்கையிலேயே புரண்டாண்டி, வேம்பென்று வெறுத்தேண்டி, பின்னால் வேதனை பட்டேண்டி. கம்மனன் செய்த கபடம் என்னை மிக கலக்கி விட்டதடி. சொர்ண நிறமான பாம்பு சொகுசாக ஆடுதென்றான். கண்ணாலே காண்போம் என்றேன். அது என் கன்னிப்பழம் தின்றதே என்று அள்ளி பாடினாள் என்பதாக என் வீட்டு வேலைக்கார பெண் எனக்கு பங்களா தோட்டத்திலே பாடி கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த பெண் கூறிய கதையை கேட்டுக்கொண்டு நான் என் பிரியமுள்ள குச்சிநாய் டைகரின் முதுகை தடவி கொடுத்து கொண்டு இருக்கும்போது யாரோ என்னை பார்க்க வந்திருப்பதாக வேலைக்காரன் வந்து அழைத்தான். மிராசுதார் மைசூர் ரேஸுக்கு போய்விட்டார். ஆகவே நான் வீட்டு காரியத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். கூப்பிடுவது யார் என்று தெரியவில்லையா என்று வேலைக்காரனை கேட்டேன். இல்லை என்றான். எப்படி இருக்கிறான், எதற்கு பார்க்க வேண்டுமாம் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே போனேன். ஹாலில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு பேப்பரை படித்துக் கொண்டிருக்க கண்டேன். நீரே என் அறைக்கு சென்று அலங்காரம் ஏதாகிலும் குறைந்து விட்டதா என்று கண்ணாடியில் பார்த்துவிட்டு ஹாலுக்கு வந்தேன். உட்கார்ந்திருந்த மனிதன் எழுந்து நின்றான். இருவரும் வாய்ப்பிழக்க நின்றோம். என் எதிரே நின்றவர் சோமு. எதிர்பாராத சந்திப்பு. ஒரே வினாடி என் மனதில் பல ஆண்டுகளாக படிந்திருந்த நினைவுகள் தோன்றி என் உள்ளத்தை ஒரு வினாடியில் குலுக்கிவிட்டன. நான் ஆச்சரியப்பட்டது போலவே சோமுவுக்கும் இருந்திருக்கும். சோமும் ஆச்சரியத்தால் அசைவற்று பேச்சற்று நின்றான். சோமு நான் அங்கு இருப்பதை அறிந்து வரவில்லை. நானும் வந்திருப்பது சோமு என்று எண்ணமிடவே இல்லை. சோமு புதிதாக வந்துள்ள மோட்டார் தேவைப்படுமா, இல்லையானால் பழைய காருக்கு புது சாமான் தேவையா என்று விசாரித்து வியாபாரம் செய்யவே அங்கு வந்தான் என பிறகு தெரிந்தது. மோட்டார் கம்பெனியின் ஏஜென்ட் வேலையில் சோமு இருப்பது எனக்கு எப்படி தெரியும்? பங்களாக்கள் தோறும் சென்று மோட்டார் வியாபாரத்துக்கு ஆர்டர் சேகரிக்கும் வழக்கப்படி எங்கள் பங்களாவுக்கு சோமு வந்தான். நல்ல கிராக்கி கிடைக்கும் என்று எண்ணித்தான் உள்ளே நுழைந்திருப்பான். ஆமாம், நல்ல கிராக்கியாத்தான் கிடைத்தது. யாரது, காந்தாவா என்று சோமு ஆச்சரியத்துடன் ஆவலுடன் கேட்டான். ஆமாம் என்று நான் கூறவில்லை. கூறுவானேன், அவருக்கு தெரியவில்லையா என்ன? அடையாளமே தெரியவில்லை என்றார் சோமு. அவர் கூடத்தான் மாறியிருந்தார். யார்தான் மாறாமல் இருக்கிறார்கள்? எது மாறாது இருக்கிறது? சம்பிரதாயப்படி. ஆகவே அதற்கும் நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. காந்தா, ஏன் பேச மாட்டேன் என்கிறாய் என்று கேட்டார் சோமு. பேச வேண்டுமாமி. நானே என்னிடம் பேச அவருக்கு அவ்வளவு ஆசையா? ஆசையை மட்டம் தட்ட வேண்டும் அல்லவா? என் அளவு கடந்த ஆசை அடியோடு அழித்தவன் தானே சோமு. உன்னை கண்டு நான் எவ்வளவு களிப்படைகிறேன், எவ்வளவு ஆவலோடு பேசுகிறேன். நீ என்னிடம் பேசவும் பிரியப்படவில்லையே. என்னை பார்க்க உனக்கு இஷ்டமில்லையா என்று சோமு சற்று சோகத்துடன் கேட்டார். சோகமா? என் எதிரிலேயே தாரை தாரையாக கண்ணீர் விடட்டுமே, எனக்கென்ன? என் கண்களை குளமாக்கி கொடுமையை நான் மறந்தேனா? சரி, இவ்வளவு வெறுப்புடன் இருக்கும் உன்னிடம் நான் ஏனம்மா பேச வேண்டும்? ஏதோ பாலிய சிநேகிதமாயிற்றே என்று பேசினேன். உனக்கு இப்போது புது அந்தஸ்து வந்து விட்டது. பழைய மனுஷியால் பிடிக்கவில்லை போல் இருக்கிறது. நான் வருகிறேன் என்று வாட்டத்துடன் சோமு கூறினான்.
போகாதே கண்ணே என்று அவர் கையை பிடித்து இழுத்து மடியில் உட்கார வைத்துக் கொள்வானே என்ன? போகிறேன் என்றால் செய்யுங்கள் என்றுதானே சொல்வேன். அவர் வாட்டம் அவ்வளவு பெரியதா? நான் வாடிய வாட்டத்தை விடவா? நான் போய் வரட்டுமா என்று மீண்டும் கேட்டார் சோமு. ஸ்தானத்துக்கு வெந்நீர் தயாராயிற்று என்று அதே நேரத்தில் வேலையால் சொன்னான். இதோ வருகிறேன் என்று அவனுக்கு பதில் கூறிவிட்டு, செய்யுங்கள் என்று சோமுவுக்கு பதில் கூறிவிட்டு சோஃபாவை விட்டு எழுந்திருந்து உள்ளே போனேன். டைகர் என் கூடவே வந்துவிட்டது. சோமுவிடம் நான் நடந்து கொண்டது தவறு என்கிறீர்களா? ஹலோ, யார் அது? நான் தான் சோமு. சரி, இன்று மாலை தியேட்டருக்கு வருகிறீர்களா? சொல்வதற்கில்லை. சொல்லக்கூடாதா? புரோகிராம் தெரியாதா? காந்தா, இவ்வளவு கடுமையாக இருக்காது. என்னை நீ என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னவென்று நினைத்துக் கொள்ள வேண்டும்? என்னை சித்திரவதை செய்கிறாய். அப்படியா? ஆமாம் ஆமாம், சரி சரி. டெலிபோனை வைத்து விட்டேன். சோமு பதைபதைத்துக் கொண்டிருப்பார் அந்த பக்கத்திலேயே. படட்டும் படட்டும், நான் சித்திரவதை செய்கிறேனா? என்ன, ஏன் செய்யக்கூடாது? இது டெலிபோன் மூலம் சோமு என்னிடம் சரசமாடி கண்ட பலன். சோமுவுக்கு என் போக்கு உள்ளே சுவாச வலையை கிளப்பிவிடும் அல்லவா? கடைசியில் ஒரு நாள் வீட்டிற்கு வந்து வழியே பேசத் தொடங்கினான். காந்தா, என்னை சற்று நம்பு. நான் முன்பு செய்தது தவறு. உன்னை நான் கொடுமைப்படுத்தினேன். அதை மறந்துவிடு. இப்போது நான் மனமாற நேசிக்கிறேன். நேசியுங்களே, அதில் என்ன தப்பு? யார் வேண்டாம் என்றார்கள்? இவ்வளவு வெறுப்பாக பேசாதே காந்தா. வேலால் புண்ணை குத்துவது போல் இருக்கிறது. என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? என்ன செய்வதா? என் மீது அந்த கடுமையான பார்வை செலுத்தாதே. பழைய காந்தாவாக இல்லையே நீ. பழைய காந்தாவும் புது காந்தாவும் இது என்ன பித்தம்? பித்தம்தான். ஆனால் அதற்கு நீதான் காரணம். நானா? ஆமாம். என்னை நீ இன்னமும் வாட்டாதே. நீ இப்படி நடந்து கொண்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். அந்த காலத்தில் நீயாக என்ன மனம் செய்து கொள்ள விரும்பிய போது நான் முட்டாள்தனமாக மறுத்துவிட்டேன். வாழ்வை பாழாக்கிக் கொண்டேன். உன்னை இங்கு கண்டது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. இது சகஜம். கொஞ்ச நாளில் சரியாகிவிடும். காதகி, பாதகி, போக்கிரி என்று கூறிக்கொண்டே சோமு கன்னத்தில் அடித்தார். நான் கோபித்தும் கொள்ளவில்லை. சிரித்தேன். அவருடைய மனதில் எரியும் வேதனையில் என் சிரிப்பு எண்ணெய் வார்த்தது போலிருந்தது. தலைக்கால் தெரியாமல் என் மீது மோகம் கொண்டு விட்டார். அவரது ஆசை நிறைவேறும் முன்னம் அவர் எவ்வளவு பட வேண்டுமோ அவ்வளவும் பட்டுத்தான் ஆக வேண்டும். பழி வாங்காது விடக்கூடாது என்றுதான் எனக்கு தோன்றிற்று. அந்த எண்ணம் எனக்கு உண்டானதில் ஆச்சரியம் உண்டா? அஷ்டதரித்திரனுக்கு அதிர்ஷ்டம் வந்தால் அர்த்த ராத்தியில் கொடைபிடிப்பான் என்பது போல் கேவலம் சோற்றுக்கு வழியில்லாது இருந்தவள் ஜாதி ஆசாரத்தை விட்டு குலத்தை கெடுத்துக் கொண்டு எவனுடனோ குழாவி வாழ்கிறாள். அவளுக்கு கர்வம் இல்லாமல் போகும். ஆனால் இந்த வாழ்வு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? மிராசுதாரின் சிநேகிதம் போனால் லாட்டரி அடிக்க வேண்டியதுதான். என்ன கர்வம், என்ன அலட்சியம்! என்னை கல்யாணம் செய்து கொள்ள கடிதம் போடாளாப்பா அந்த குட்டி. இப்போது அவள் செய்கிற பிகுவும் பேசுகிற பேச்சும் எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த கடிதம் கூட என்னிடம் இருக்கிறது என்று சோமு கோபத்துடன் பங்களா தோட்டக்காரனிடம் கூறினாராம். அவனை சந்தித்து என்னை பற்றி விசாரித்துவிட்டு பிறகு தமக்கிருக்கும் துக்கத்தை ஆற்றிக்கொள்ள ஆத்திரத்தோடு என்னை திட்டியிருக்கிறார். தோட்டக்காரன் ஐயாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்றான். நான் வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். என்னை சோமு வைத்து எனக்கு கோபம் தரவில்லை. அந்த திட்டு சோமியின் மனதிலேயே மூண்டுவிட்ட ஆசையிலேயே தோன்றியதல்லவா? நான் உதாசீனமாக நடத்த அந்த தீ கொழுந்துவிட்டு எரிய தனி எரியும். தீ எரியும் போது வேதனை தாழ மாட்டாது. இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்கச் சொல்லும். என்னை சோமு உதாசீனம் செய்த போது என் துக்கத்தை தலைநிலை நீராக பெருக்கி தீர்த்து கொண்டேன். நான் பெண்பால், அவர் ஆண் பிள்ளை. ஆத்திரத்தை காட்டுகிறார். காட்டட்டுமே. அது எனது வெற்றியை தானே வெளிப்படுத்திற்று. சபாஷ் காந்தா என்று என்னை நானே பாராட்டிக் கொண்டேன். நேரில் பேசி பயனில்லை. டெலிபோனில் பேசி பயனில்லை. கெஞ்சியும் கொஞ்சியும் மிரட்டியும் திட்டியும் எதனாலும் பலன் கிடைக்காமல் போயிற்று. ஆனால் சோமுவுக்கு வெகு வேகமாக வளர்ந்து கொழுந்து விட்டிருந்த தீ அணையுமா? எப்படியேனும் என்னை இணங்க செய்ய வேண்டும் என்று கருதி மறுபடியும் ஒரு நாள் வீடு வந்து பேசினான். அப்போது நான், சிறந்த வேதாந்தியான நீர் கேவலம் காமாந்தகாரத்திலேயே மூழ்கலாமோ? எவ்வளவு படித்தவர்? என் போன்ற கெட்டவளின் சவகாசம் ஆகுமா? வேண்டாம் சோமு, விட்டுவிடு. நான் என்ன, என்னை விட உன் மனைவி அழகு என்று கூறுகிறார்கள் என்று நான் சோமுவுக்கு புத்திமதி கூறத் தொடங்கினேன். காந்தா, வேதாந்தமெல்லாம் போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டன. கையில் இருந்த காசில் பெரும்பகுதி அந்த இழவுக்கே அழுது விட்டேன். கடைசியில் ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டேன். ஆனால் வாழ்க்கையிலேயே ருசி இல்லை. உன்னை காண்பதற்கு முன்பும் நான் எத்தனையோ முறை உன்னை பற்றி எண்ணி எண்ணி ஏங்கியதுண்டு. என்னை பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட பிறகுமா? ஆமாம், நான் தானே உன் நிலை கெட்டதற்கு காரணம். நான் வீணான வேதாந்தமும் விரசமும் கொண்டு ஏதோ உலகிலேயே நான் தான் புது நாயன்மார் என்று எண்ணிக்கொண்டு கல்யாண பந்தமே கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதனாலேயே உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்தேன். இந்த 6 வருடத்தில் நான் அநேக பாடங்கள் தெரிந்து கொண்டேன். உலகில் வாழ்க்கை இன்பம் இருக்க வேண்டுமானால் மனமொத்த காதலியே கூடி வாழ வேண்டும். பாடுபட்டு பிழைக்க வேண்டும். பலருக்கு நன்மை தரும் காரியம் செய்ய முயல வேண்டும்.
வெட்டுக்கே வேதாந்தம் பேசிக்கொண்டு பணத்தையும் காலத்தையும் பாழாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. காந்தா, நான் மனம் செய்து கொண்டவளுக்கு என்னிடம் ஆசை இருக்க காரணமில்லை. எனக்கும் அவளிடம் ஆசை கிடையாது. ஆனால் ஏதோ வாழ்ந்து வந்தேன். உன்னை கண்டது முதல் நீ அன்று மூட்டிவிட்ட காதல் பெரிய ஜுவாலியாகி விட்டது. இனி உன்னோடு வாழ்ந்தால்தான் நான் வாழ முடியும். என்னை நீ ஏற்றுக்கொள். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? என் மீது உனக்கு ஆசை இல்லையா? நிச்சயமாக சொல் காந்தா. ஆசை இல்லை என்றால் அடிக்கடி உன்னை கண்டு பேச அனுமதிப்பாயா? உன்னை கன்னத்தில் அடித்ததை கூட பொறுத்து கொண்டாயே. தோட்டக்காரன் எதிரில் திட்டினேன். பிறகும் என்னிடம் சகஜமாகவே பேசுகிறாயே. இருப்பதை மறைக்காதே. என் மீது ஆசை உண்டு உனக்கு. முன்பு உன் ஆசையை நான் வீணாக்கினேன். இன்று நாம் இருவர் விருப்பமும் ஒன்று கலக்கட்டும். அதுதானே முடியாது? ஏன் காந்தா முடியாது? நான் வேறு ஒருவரின் பொருள். என்னை வறுமை பிணியில் இருந்து மீட்டு உலகில் நிம்மதியாக வாழ செய்யும் மிராசுதாரின் வைப்பாட்டி. ஆமாம், உமது மனைவியாக இருக்க தவம் கிடந்தேன். முடியவில்லை. வேறு ஒருவன் பெண்டாட்டியானேன். அவன் விட்டுச் சென்றான். காட்டு ரோஜாவாக இருந்தேன். கவலையில் மூழ்கினேன். துக்கத்தில் துடித்தேன். கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்தது. காப்பாற்றவோ ஆதரவு தரவோ ஐயோ பாவம் என்று சொல்லவோ யாரும் முன்வரவில்லை. குடும்பத் தொல்லை கொட்டிற்று. விஷம் தலைக்கேறிற்று. சோமு, நான் விபச்சரியாக வேண்டிய நிலையும் வந்தது. நான் குலமாதாக, குடும்ப விளக்காக, உன் தர்ம பத்தினியாக இருக்க அவாவினேன். இன்று உனது கண்களை மயக்கும் காம வள்ளியாக இருக்கிறேன். பணம் படைத்த நீ என்னை மணந்து கொள்ள மனமின்றி கைவிட்டாய். வேறொரு பணக்கார பெண்ணை மனம் செய்து கொண்டாய். வாழ்க்கையிலேயே வசீகரம் இல்லை என்று இன்று வருத்தப்படுகிறாய். ஏற்பாரற்று கிடந்த ஏழையாகி நான் விதவியாகி வேதனைப்பட்ட போது எனக்கு வாழ்வு என்ற ஒன்று இருக்க முடியுமா? என் இளமையும் அழகையும் அன்பையும் ஆவியையும் உனக்கு அர்ப்பணம் செய்ய நான் முன்வந்தேன். உன் காலடியிலேயே வைத்தேன். நீ உதைத்து தள்ளினாய். இப்போது என்னை அடைய வேண்டும் என்று அலைகிறாய். என் மனம் அந்நாட்களில் பட்ட பாடு என்ன என்பது உனக்கு தெரியுமா? ஒரு பெண் தன் கூச்சத்தையும் விட்டு தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கடிதம் எழுதவும் துணிந்தாள் என்றால் அவளுடைய விருப்பம் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தாயா? பணக்கார குடும்பத்தினராக இருந்தால் உனக்கு உள்ளம் என்ற ஒரு வஸ்து இருக்கும் என்பது கூட தெரியாது போயிற்று. பணம் குறைய நீர் உமது வைராகியத்தை விட்டு ஒரு பெண்ணை மணந்து கொண்டீர். அன்று என்னை உதறி தள்ளினீர். இன்று என்னை துரத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் உமது பிடிப்புக்கு அகப்பட முடியாத உயரத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு இப்போது வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. வேண்டியதை பெற பணம், ஏவல் புரிய ஆட்கள், சிங்கார மாளிகை, செல்வ சாமான்கள், நகைகள், நாசுக்குகள் எல்லாம் காத்து கொண்டு கிடக்கிறேன். என் முகத்தை தனது மோட்சலோகம் என்று கருதும் ஒரு சீமானின் ஆதரவில் நான் இப்போது இருக்கிறேன். நீ என்னை தொலைவில் நின்று கண்டு பெருமூச்சு எறியலாமே தவிர அடைய முடியாது. நான் மாடியில் நிற்கிறேன். நீ படிக்கட்டில் நிற்கிறாய். நான் முன்பு அவளை அப்போது ஆதரிக்க முன்வரவில்லை. நீ இப்போது நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மேலும் மிராசுதார் என்னவாவது? அவன் மண்டையில் இடி விழட்டுமே, எனக்கென்ன? உமக்கு ஒன்றுமில்லைதான். ஆனால் எனக்கு? உனக்கு பணத்தின் மீது அவ்வளவு பேராசையை பிடித்துவிட்டது. பேராசை அல்ல, அதன் அருமை தெரிந்து கொண்டேன். அடைந்திருக்கிறேன். அதை இழக்க மனம் வருமா? பணம்தானே பெரிது. சந்தேகம் என்ன? வாழ்க்கையில் பணம் பிரதானமாக இருக்கும் விதமாகத்தானே உலகம் இருக்கிறது. ஏழை என்றும் பணக்காரர் என்றும் இரு ஜாதிகள் உலகில் இல்லாமல் ஒரே ஜாதியாக இருந்தால் இந்த எண்ணம் எனக்கும் இராது. இந்த கேள்வியும் பிறந்திராது. பணம் என்று எங்கள் குடும்பம் பாடுபட்ட போது பணமா பெரிது என்று வேதாந்தம் பேசிக்கொண்டு எங்களை யாரும் காப்பாற்ற முன்வரவில்லையே. பணம் எந்த விதத்திலேயோ என்னிடம் வந்த பிறகுத்தானே நான் பரிமளத்தோடு வாழ முடிந்தது என்று கூறினேன். சோமு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்ததை கண்டேன். என்னால் அதற்கு மேல் பிடிவாதம் செய்ய முடியவில்லை. ஆகவே நான், அழாதே கண்ணா, நான் உன்னை அதிகமாகத்தான் வாட்டிவிட்டேன். இதோ பார், கொஞ்சம் சிரி. இன்னமும் ஏன் துக்கம்? இதோ போதுமா? இன்னொரு முத்தம் தரட்டுமா? ஆஹா, முகத்திலேயே இப்போதுதானே சந்தோஷம் தோன்றுகிறது. சோமு, இப்படி உன்னை தழுவிக்கொண்டு கொஞ்சிக் கொள்ளவ நான் எவ்வளவு நாட்கள் எண்ணி எண்ணி கிடந்தேன் தெரியுமா? வியர்வையை துடைத்துக்கொள். இதோ முந்தானியால் துடைத்துக்கொள். இனி உனக்கு நான் விருந்தாக இருப்பேன். பயப்படாதே. மிராசுதாரர் கண்களில் படக்கூடாது. விஷயம் அவர் காதுக்கு எட்டக்கூடாது. கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும். ஆனால் நீதான் என் ஆசை நாயகன், என் இன்பக் களஞ்சியம், என் உல்லாச புருஷன், என் உயிருக்குயிர். ஏன் இன்னமும் விம்புகிறாய் கண்ணே? இதோ பார், இப்படி இருந்தால் நான் மறுபடியும் கோபித்துக் கொள்வேன் பார். பார், மடியிலேயே படுத்துக் கொண்டாயே. என் மடிதான் உனக்கு மஞ்சமா என்று சோமுடன் கொஞ்சி விளையாடினேன். என்னிடம் தஞ்சமடைந்த சோமு என் இதழை சுவைத்தான். முத்தம் தந்தான். இன்ப ஆற்றிலே நீந்தினோம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அடைய முடியாமல் சோமு இன்று என்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டான். அடிமை நண்பர் 2 என்று என் மனதிலேயே பதிவு செய்து கொண்டேன். சோமுவும் நானும் மிக சல்லாபத்தோடு உதயமண்டலத்தில் சில நாட்கள் இருக்க முடிந்தது. மைசூர் ரேசுக்கு சென்றிருந்த மிராசுதார் பலத்த நஷ்டத்துடன் உதகை வந்தார். சென்னைக்கு பயணமானோம். சோமு நியூ மோட்டார் கம்பெனியின் சென்னை ஆபீஸுக்கு வேலையை மாற்றிக்கொண்டு சென்னை வந்து சேர 2 மாதங்கள் ஆயின. அதுவரை எங்களின் இன்ப கணைகளாக கடிதங்கள் இருந்தன.
காதல் சுவை சொட்ட சொட்ட கடிதம் எழுதுவார் சோமு. நானும் மனமகிழ்ச்சி அவருக்கு தெரிவிப்பேன். இருவரும் ஆவலோடு ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் நாளும் வந்தது. சோமின் வரலாற்றை கூற மறந்துவிட்டேனே. அடைந்த ஆனந்தத்தில் அதை மறந்தேன். என்னை வெறுத்து வேதாந்தத்தை துணைக்கு அழைத்து கொண்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போன சோமு மோட்டார் ஏஜென்டாக மோகன சாஸ்திரியால் தாக்கப்பட்டு என்னை வந்தடைவதற்கு முன்னால் பரம்பொருளை நாடி பல பல குருமாறி எடுத்தாராம். வேதாந்தம் சித்தாந்தம் பயின்றாராம். பூசைகள் பல பல செய்தாராம். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு விதமாக வழி காட்டினார்களாம் ஆண்டவனை காண. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு 1000 ரூபாயை விழுங்கினார் ஒழிய ஆண்டவர் தரிசனம் ஆலயத்தில் காண்பதோடு நின்றுவிட்டதாம். லோகமே மாயை, வாழ்வதே அத்தியம் என்று போதித்த குருமார்கள் ரொக்கத்தை பற்றி அக்கறை கொண்டதையும், ஒரு பூசா முறை மற்றொரு பூசா முறைக்காரர் குறை கூறுவதையும், ஒரு தத்துவத்தை கூறி மற்றொரு தத்துவத்தை ஒருவர் போதிப்பதையும், எல்லா தத்துவக்காரரையும் பணத்தினிடம் மட்டுமே பரமபக்தி கொண்டிருக்கதையும் சோமு தெரிந்து கொள்ள நெடுநாட்கள் பிடித்தவனாம். அனுமத் உபவாசிகளாம் மகாலியை கூப்பிட்ட போது வரவழைக்கும் மகா மந்திரவாதிகளாம் மற்றும் யாராரோ. சோமுவுக்கு இருந்த மதப்பித்தை சாக்காக வைத்துக் கொண்ட மட்டும் கொள்ளையிட்டு கொழுத்தார்களாம். பணம் குறைய குறைய தாயின் திட்டு அதிகரித்ததாம். இவரின் புத்தியும் துலங்கலிற்றதாம். பிறகுதான் வடநாட்டில் உள்ள ஒரு வக்கீலின் மகளை மணந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினார். தாயும் காலமானார். பம்பாயில் மோட்டார் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு அமர்த்தார். அதன் உதகை பிரான்ச்சுக்கு சீசனுக்காக தன் மனைவியுடன் வந்திருந்த போதுதான் என்னை கண்டார். சென்னையிலிருந்து சோமு வந்த பிறகு மிராசுதார் கண்களுக்கு தெரியாதபடிதான் எங்கள் சந்திப்பும் சல்லாவும் இருந்து வந்தன. ஆனால் நாங்கள் மிராசுதாரின் கண்களை எய்தோமே தவிர காதை அடைத்து வைக்க முடியுமா? மிராசுதார் அடிக்கடி என்னிடம் உருமத் தொடங்கினார். சோமுவிடம் கூறும்போதெல்லாம் கிடக்கிறான் தள்ளு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று தைரியம் மூட்டலானார். மிராசுதார் என் மீது கொண்டிருந்த ஆசை இந்த வதந்திகளால் மட்டும் குறைந்து விட்டதாக கூறுவதற்கில்லை. அவருடைய பொக்கிஷமும் வறண்டு வர தொடங்கிற்று. ஆகவே சோமுவிடம் நான் காசு எதிர்பார்த்து நேசம் கொள்ளவில்லை என்ற போதிலும் அவராக பணம் தரும்போது கூறிவிட மனம் வரவில்லை. ருக்குவின் தோடும் தொங்கட்டமும் நோட்டும் ரூபாயமாக மாறின. அவளது தங்க சங்கிலியும் தாழம்பு வளையலும் என்னிடம் பண ரூபத்திலே வந்தன. இவர்களை சோமு கூறவில்லை, நான் கேள்விப்பட்டது. தனது மனைவியிடம் தொந்தரவு செய்து நகைகளை கழற்றிவிட்டு எனக்கு பணம் தருவதாக கூற சோமு எப்படி சம்மதிப்பார்? நான் கேட்கும் போதெல்லாம் இந்த மாதத்தில் கமிஷன் அதிகம் கிடைத்தது என்று பொய் கூறுவார். அவருக்கு அவரது மனைவி நான் இருந்திருக்க வேண்டிய இடத்தில் வந்து நின்றவள். நகைகளை மட்டுமா இழந்தால்? பாவம், கலங்கி இருப்பாள், கதறி இருப்பாள். நான் என்ன செய்வது? நான் வாழ வேண்டுமானால் இதை கவனித்தாள முடியும்? பிறர் அழ, அதுதான் வாழும் பேர். வழி உலகில் நான் ஒருத்திதானா? வட்டிக்காரர்கள் வாழ்கிறார்களே, நான் மட்டும் ஏன் வீண் வேதாந்தம் படித்து பாழ்பட வேண்டும்? ஒரு வாழ மற்றொரு பாழாக வேண்டுமா என்று என்னை கேட்டால் கூடாது என்றுதான் சொல்லுவேன். ஆனால் நீ வாழ்வது அவிதமாக இருக்கிறதே. ருக்கு தன் கணவனை பிரிந்து வாழ்கிறாளே, நகைகள் போய்விட்டன என்று நொந்து கொள்கிறாளே, அவளுடைய கஷ்டத்துக்கு நீதானே காரணம். அவள் அழ நீ சிரித்து கொண்டு சிங்காரியாக வாழ்கிறாயே, தகுமா என்று கேட்பீர்கள். நான் சொல்கிறேன், தகாதுதான். ஆனால் என்னை கேட்டீர்களே, மற்றவர்களை கெடுப்பதுதானே பலருடைய சிங்கார வாழ்வு. இவ்விதமாகத்தானே இருக்கிறது. என்னைப் போல் இன்பத்தை விற்போரைத்தானே குறை கூறீர்கள். இதையும் கொடாது ஏய்த்து பிழைக்கும் பேர்வழிகள் ஏழைகளின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு சொகுதாக வாழ்வோர் இல்லையா? இதோ என் மிராசதாரின் வாழ்வு இன்பமயம். அவரது பண்ணையால் பகல் பட்டினி. இதையும் கேளுங்கள். இத்தகைய முறையே கூடாது என்று சொல்லுங்கள். உலகத்தை ஒழுங்காக அமைத்து விடுங்கள். நான் மட்டுமா? எய்த்து பிழைக்கும் எவருக்கும் இடமில்லாதபடி செய்து விடுங்கள். அது நல்லது என்பேன். என்னை மட்டும் தண்டித்துவிட்டு பிறரை சும்மா விட்டுவிடுவதென்றால் அது தகாது. என்னுடைய டாம்பிக வாழ்வுக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள சோமு முயன்றதில் அபாரமான செலவு ஏற்பட்டு கொண்டே வந்தது. வேலையும் போயிற்று. வேறு வேலைக்கு செல்லவில்லை. தானே யாரையாரையோ பிடித்து ஒரு மோட்டார் ஏஜென்சி எடுத்தார். அதற்கு பாக்கியிருந்த நகைகள் அடகு. பாவம், தனது நிலையை மட்டும் என்னிடம் காட்டிக்கொள்வதில்லை. சோமு மட்டுமா? மிராசுதாரே சற்று அடங்கி கிடந்தார். அவருக்கு வரைச்சி. ஆகவே சோமு விஷயமாக கண்டு காணாது இருந்து விட்டார். இவ்விதமாகவே 3 ஆண்டுகளுக்கு மேல் நடந்தது. சோமு என் ஆசை நாயகனாக இருக்க வேண்டிய சூதும் வஞ்சனையும் பொய்யும் நிறைந்த நடத்தைகளை செய்து வந்து அதிக பழக்கமாகிவிட்டது. யாரோ லிலி என்ற ஆங்கிலோ இந்திய லேடியாம். வயது அவனை விட அதிகமாகவே இருக்கும். அவளை பிடித்து கொண்டு ஆடத் தொடங்கினான். என் காதுக்கு இது முதலாக எட்டிய போது நான் கண்டித்தேன். இனி என் வீட்டு வாயிற்படி ஏறக்கூடாது என்றேன். இல்லை கண்ணு, வியாபார சம்பந்தமாக அவளிடம் பழகினேன். உன்னை நான் விடுவேனா மறப்பேனா என்று கெஞ்சினான். ஆனால் காரியம் மிஞ்சிக் கொண்டே வந்தது. சோமியின் நடத்தி மிராசுதாரரை எனக்கு எடுத்து கூறி எச்சரித்து வந்தார். சோமியின் கெட்ட குணம் தெரிந்தால் நான் அவனை விட்டு விடுவேன். தனக்கு முழு சொந்தம் ஏற்படும் என்று மிராசுதாரர் எண்ணினார். காந்தா, கை சலிக்காததானே உனக்கு நான் பணம் கொடுத்தேன். கடைசியில் துரோகம் தானே செய்தாய். துரோகம் என்ன செய்தேன்? நமது குடும்ப செலவுக்கு ஏற்றபடி உம்மால் பணம் தர முடியவில்லை.
ஏதோ பாலிய சிநேகமாயிற்று என்று சோமுவை கேட்டேன். அதனால் தானே காலந்தள்ள முடிகிறது. உமது வருவாய் குறைந்து விட்டது என்பதற்காக எந்த செலவை குறைத்துக் கொள்ள முடிகிறது? முடியுமா? முடியாதுதான். பிறந்தது முதல் பணத்திலேயே புரண்டவள். போதும், நிறுத்துங்கள். பிறக்கும்போது யாரும் தங்க கவசத்தோடு பிறப்பதில்லை. கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தேன். உம்மை யார் என்னை இழுத்து இப்படி செலவிட்டு வாழும் வாழ்க்கையில் கொண்டு வர சொன்னது? சரியான கேள்வி. நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவள் திடீரென்று எப்படி வாழ்க்கை மாற்றிக்கொள்வது? 4 பேர் கைத்தட்டி கேலி செய்ய மாட்டார்களா? உங்களுக்கு தானே அது கேவலம். மிராசுதார் பாடு தீர்ந்து விட்டது, காந்தா பாடு காய்ந்து விட்டது என்று கூறுவார்களே, அக்குறை வராமல் பார்த்து கொள்கின்றேனே ஒழிய எனக்கென்ன உன் மீது ஆசை குறைந்து விட்டதா? சோமு மீது ஆசை புரண்டோடுகிறதா? ஆசை இல்லாமல் தானா அவன் பேருக்கு உயில் எழுதியிருக்கிறாய்? உயில் எழுதினேனா? நானா? உயில் என்றால் உயிலேதான். உன் பேருக்கு 20,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செய்திருக்கிறாயே, அது நீ இறந்து விட்டால் அவனுக்கு தனி போய் சேர வேண்டும் என்று எழுதியிருக்கிறாய். அப்பா, அதையா சொன்னீர்கள்? அதற்கு பணம் அவரே கொடுக்கிறார். வந்தால் அவரே எடுத்துக்கொள்கிறார். நமக்கென்ன இதிலே நஷ்டம்? ரொம்ப நியாயம்தான். சரி சரி, பேச்சை நிறுத்தும். என் இஷ்டம். ஆமாம், உன் இஷ்டப்படித்தான் காரியம் நடக்கிறது. நடக்கட்டும். நீ அவனை நம்பிக்கொண்டு இரு. அவன் லில்லி எடுத்துக்கொண்டு திரியட்டும். லில்லியோடதாவது ரோசாவோடது அலையட்டும். எனக்கென்ன? நான் எப்படி அவரை கட்டுப்படுத்த முடியும்? நான் உம்மை பிரிய இசைகிறேனா? அது போல அவருக்கும் நான் மட்டும் போதவில்லை. அலையட்டும். அலையட்டும், தொலையட்டும். உன் உயிரையும் போக்கட்டும். எனக்கென்ன? என் உயிரை போக்கத்தான் நீங்க உதித்தீர்களே. அவர் ஏன் போக்குகிறார்? ஏனோ, உன் உயிர் போனால் எனக்கா 20,000 ரூபாய் வரப்போகிறது என்று மிராசுதாரர் கேட்டார். இந்த சம்பாஷணை எனக்கு சஞ்சலத்தையும் திகிலையும் உண்டாக்கிற்று. என் உயிருக்கே ஆபத்து வருமோ என்று அஞ்சினேன். மிராசுதாரருக்கும் எனக்கும் நடந்த காரமான பேச்சிலேயே என்னிடம் கடைசியாக அவர் கூறிய வார்த்தை என் மனதில் பெருந்திகிலை கிளப்பிவிட்டது. ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு சோமு, சீச்சி, என் மீது அவருக்கு எவ்வளவு பிரியம், என் பொருட்டு எவ்வளவு சொத்து போயிற்று. ருக்குவை கூட மறந்தார். அவர் கேவலம் பணத்துக்காக என் உயிரை போக்குவாரா? ச்சே, ஒரு காலம் செய்ய மாட்டார். ஆமாம், என் மீது ஆசை இருந்தால் ஏன் அந்த ஆங்கிலோ மாதை கட்டி அழுகிறார்? இது ஒரு பேச்சாகுமா? ஏதோ ஆண் பிள்ளைதானே, அவளிடம் ஒரு மயக்கம். அதற்காக என்னை கொல்ல துணிவாரா? ஒரு காலும் இல்லை. மிராசுதார் வீணாக மிரட்டுகிறார் என்று நானே எண்ணிக்கொண்டேன். ஒரு விதமான பயம் என் மனதில் புகுத்து கொண்டது. மருண்ட கண்ணுக்கு இருண்ட இடமெங்கும் பேய் என்பார்களே, அதுபோல எனக்கு சோமியின் பேச்சும் நடத்தியும் வர வர திகிலை கிளப்ப ஆரம்பித்தது. சந்தேகம் பலமாகிவிட்டது. முதல் நாள் சற்று ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டு வந்தேன். லில்லியின் நடவடிக்கைகளையும் கவனித்து கூற ஏற்பாடு செய்தேன். மிகவும் சீர்குலைந்த என் வாழ்வில் செந்தியன் போல் வந்து சேர்ந்தார் என்று சோமுவை நான் எண்ணியது போய் எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சத் தொடங்கினேன். ஆனால் சோமு எப்போதும் போலவே என்னிடம் பிரியமாகவே நடந்து வந்தார். ருக்குவை கூட தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். திடீரென்று ஒரு தினம் ருக்கு இறந்து விட்டதாக தந்தி வந்தது. சோமும் ஊருக்கு சென்று 2 வாரங்கள் கழித்து சென்னைக்கு திரும்பினார். திரும்பியவர் மனைவி இறந்ததற்காக தேம்பி அழவில்லை, துளியும் துக்கம் காட்டவில்லை. ஆனால் என் ஆச்சரியத்தையும் பயத்தையும் கிளப்பிவிட்டது அதுவல்ல. சோமுவிடம் பணம் தாராளமாக நடமாடத் தொடங்கிற்று. பணம் ஏது என்று விசாரித்தேன். ருக்கு 5,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட செய்தி கிடைத்தது. ருக்கு இறந்தால் பணம் கணவனுக்கு என்று இன்சூரன்ஸ் இருந்ததாம். ருக்கு இறக்கவில்லை, கொல்லப்பட்டாள் என்று உடனே எனக்கு தோன்றிற்று. பணத்துக்காக மெல்ல மெல்ல கொள்ளும் ஏதோ ஒரு வகை விஷத்தை கொடுத்து சோமு தன் சொந்த மனைவி கொன்றுவிட்டான் என்று மிராசுதார் கூறினார். சுத்த அபாண்ட பழி என்று மிராசுதாரிடம் நான் வாதிட்டேன். ஆனால் என் மனதில் மிராசுதார் கூறியதை உண்மை என்று தோன்றிற்று. இயற்கையாக மரணமடைவது போல் ஏதோ சூது செய்துதான் சோமு ருக்குவை குற்றுயிராக்கி தாய் வீட்டுக்கு அனுப்பினான் என்று தீர்மானித்தேன். ஆனால் சோமுவை நான் எப்படி கேட்பது? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதி நான் இறந்தால் சோமுக்கு பணம் போய் சேர வேண்டும் என்பதை மாற்றிவிட்டால் என் உயிருக்கு ஆபத்து இராதல்லவா? அதுவே நல்ல யோசனை. என் பெயருக்கும் எழுத வேண்டாம், உன் தங்கை பெயருக்கு எழுதிவிடு என்று மிராசுதார் கூறினார். இதை செய்யத்தான் சமயம் பார்த்து கொண்டிருந்தேன். சோமுவுக்கு சந்தேகம் வராத விதத்திலேயே காரியத்தை நடத்த எண்ணினேன். ஏனெனில் நான் உயிரையும் இழக்க விரும்பவில்லை. இன்சூரன்ஸ் விஷயத்தில் நான் அவசரப்பட்டு ஏதாகிலும் செய்தால் சோமு கோபித்துக் கொண்டு என் சிநேகிதமே வேண்டாம் என்று கூறிவிடுவார். அல்லது பணம் இல்லாமல் போனால் போகிறது என்று பழி தீர்க்க என்னை கொல்ல முயன்றால் என்ன செய்வது என்று பலவிதமாக பயம் பிடித்து கொண்டது. சோமுவின் பக்கத்தில் படுத்து தூங்க பயந்தேன். அவன் கொண்டு வரும் சிற்றுண்டி, அவன் அனுப்பும் டானிக் இவைகளை கூட உபயோகிப்பதில்லை. இதிலே என்ன விஷயம் கலந்திருக்குமோ என்று பயமாகவே இருந்தது. பயங்கொண்ட எனக்கு சோமு பழையபடி தீர்த்த யாத்திரை போனால் என்ன? அவனுக்கு இன்பமூட்டும் எண்ணெய், அவனால் வாழ்க்கை வளைத்து கொண்டு விபச்சாரியான எண்ணெய், விபச்சாரி ஆகியோம் அவனுக்கு விருந்தான எண்ணெய். கொஞ்சம் பணம் பெற என்னிடம் பேர் வழி தீர்த்த யாத்திரைக்கு தானா போக வேண்டும்? பரலோக யாத்திரைக்கு போனால்தான் என்ன? என்னிடம் ஆசை போய் என் பணத்தை எவ்வளவு ஒரு சட்டைக்காரிக்கு கொடுக்க துணிந்த பிறகு சோமு இறந்தால் என்ன?
அவனை கொன்றால்தான் என்ன என்று கோபம் உண்டாயிற்று. இந்த சமயத்தில் எங்கள் வீட்டு வேலைக்காரியின் சிறு பெண் இறந்துவிட்டது. நோய் நொடி ஒன்றுமில்லை. குழந்தை இறந்த செய்திக்குரிய வேலைக்காரி மூலம் ஒரு பயங்கரமான உண்மை வெளியாயிற்று. அதாவது என்னை கொல்ல ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டான் என்பது. அவன் தரும் தின்பண்டங்களை நான் தின்னாது எனக்கு விஷமுட்ட சோமு விசித்திரமான முறையை கையாண்டான். அது என்னை கொல்லுவதற்கு பதிலாக வேலைக்கார பெண்ணை கொன்றுவிட்டது. ஒரு நாள் சோமு எனக்கு ஜவ்வாது டப்பி ஒன்று வாங்கி கொடுத்தான். புருவத்துக்கு ஜவ்வாது கலந்த மை பூசிக்கொள்வது வழக்கம். நான் மறந்தாற்போல் அந்த டப்பியை எங்கோ வைத்து விட்டேன். அது காணாமல் போய்விட்டது. அது வேலைக்கார பெண்ணிடம் அகப்பட்டதாம். அதைதான் அந்த பெண் தினம் புருவத்துக்கு பூசிக்கொண்டே வந்தாள். அது மெல்ல மெல்ல அவள் உயிரை போக்கும் விஷம் கலந்த ஜவ்வாது. அந்த பெண் குழந்தையின் அழகை வர்ணித்த வேலைக்காரி என் ஜவ்வாது டப்பி எடுத்து சென்று பூசிக்கொண்டு வந்த செய்தி கூறினாள். அது கேட்டதும் எனக்கு என்னமோ சந்தேகம் தோன்றிற்று. அந்த டப்பியை எடுத்து வர சொல்லி மிச்சம் இருந்த ஜவ்வாதை ஒரு டாக்டரிடம் அனுப்பி சோதிக்க செய்ததில் அதில் ஒரு வகையான விஷம் கலந்திருப்பதை கூறினார். இன்னமும் சும்மா இருக்க என் மனம் இதந்தருமா? ஜவ்வாதில் விஷமிட்டு என்னை கொல்ல துணிந்தானே பாதகன் என்று என் மனம் பதறிற்று. எவ்வளவு உறவாடினேன். கடைசியில் எவ்வளவு துரோக சிந்தனை கொண்டான் சோமு. என் உயிரை துடித்துவிட்டு அவன் லில்லியுடன் குழாவிக் கொண்டிருக்க விடுவேனா? அவன் எனக்கு பயனற்று போனான். ஆகவே அவன் இனி எனக்கு தேவையில்லை. பயனற்று போனதுடன் என் உயிருக்கு உலை வைக்கவும் துணிந்தான். ஆகவே அவன் உலகில் இருக்கவும் விடக்கூடாது என்று தீர்மானித்தேன். என் ஆசையை மறக்க அவன் துணிந்தபோது அவனிடம் நான் ஏன் பாசம் காட்ட வேண்டும்? அவன் என்னை கொல்லும் முன்பு நானே அவனை கொல்லுவது என்று துணிந்தேன். கொலை நடந்த இரவு மிராசுதார் என்னிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அது லில்லி வீட்டு பட்லரிடமிருந்து பெற்ற கடிதம். அதில் ஆங்கிலத்தில் இருந்ததை அவர் படித்து விளக்கினார். ரோஜா புஷ்பத்தில் திராவக ரூபமான விஷத்தை தெளித்து எனக்கு தருவது என்றும் அது உயிரை போக்கிவிடும் என்றும் பணம் விரைவில் கிடைக்கும் என்றும் சோமு லில்லிக்கு கடிதத்தில் எழுதியிருந்தான். பணம் பெறாமல் வரவேண்டாம் என்று லில்லி கடுமையாக உத்தரவு விட்டதால் சோமு ரோஜா புஷ்பத்தில் விஷமிட்டு என்னை கொல்ல பிளான் போட்டு விட்டான். லில்லி குடித்து மயங்கியிருந்த வேளையில் பட்லர் இக்கடிதத்தையும் சோமு எழுதி வேறு கடிதத்தையும் எடுத்து வந்து மிராசுதாரிடம் கொடுத்தான். அவன் மிராசு பண்ணையில் ஒரு காலத்தில் வேலை பார்த்தவன். இக்கடிதத்தை கண்டதும் என்னையும் அறியாமல் என் கண்ணில் நீர் பெருகிற்று. மிராசுதாரர் பைத்தியமே, அவன் வந்தால் வராதே என்று கூறிவிடலாம். ஏன் பயம் என்று தேற்றினார். வேண்டாம், இன்று ஒரு இரவு மட்டும் என் இஷ்டப்படி நடக்க உத்தரவு கொடுங்கள் என்று கெஞ்சினேன். அவரும் சம்மதித்தார். இரவு சோமு வந்தான். வாட்டமற்ற முகம், வஞ்சனை துளியும் தெரியாதபடி நடந்தான். கையிலேயே நான் எதிர்பார்த்த ரோஜா இருந்தது. நானும் நன்றாகவே நடித்தேன். ரோஜாவை பெற்றுக்கொண்டேன். ஏதோ வேலையாக உள்ளே போவது போல் போய் அந்த ரோஜாவை வைத்துவிட்டு நான் வாங்கி வைத்திருந்த ரோஜாவை தலையில் அணிந்து கொண்டு சோமுடன் வந்து கொஞ்சலானேன். ஜடையில் ரோஜா இருப்பதை தெரிந்து கொண்ட சோமு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். சோமு, உன்னை ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் என்று நான் பேச்சை துவங்கினேன். 1000 கேள் ஒய்யாரி என்றான் சோமு. எனக்கு நீ ஜவ்வாது வாங்கி கொண்டு வந்தாயே, அது ஜவ்வாது தானா என்று கேட்டேன். ஆமாம், ஏன்? என்ன விசித்திரமான கேள்வி என்று சோமு கேட்டுவிட்டு சிரித்தான். ஆனால் அவன் முகத்தில் சிறிது பயமும் தட்டிற்று. அந்த ஜவ்வாது ஒரு பெண்ணின் உயிரைத்தான் போக்கிற்று என்று நான் துணிந்து கூறினேன். என்ன காந்தா, விடுகதை போடுகிறாய் என்று கேட்டான் சோமு. அவன் குரலில் நடுக்கம் உண்டாயிற்று. டாக்டரின் பரீட்சை நடந்தது என்று நான் சொன்னேன். பைத்தியமா உனக்கு? உளறுகிறாய். ஜவ்வாதுக்கும் டாக்டருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேலி போல் சோமு பேசினான். ஆனால் முகத்திலேயே வியர்வை முத்து முத்தாக தோன்றிவிட்டது. ஜவ்வாதில் கலந்திருந்த விஷத்துக்கு என்ன பெயர் என்று தைரியமாகவே நான் கேட்டேன். இது என்ன கிரகச்சாரம் காந்தா? நீ கூறுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றான் பாசாங்குக்காரன் பாதகன். புரியாது, ஆனால் எனக்கு புரிந்துவிட்டது. என் உயிரின் விலை 20,000 ரூபாய் அல்லவா என்றேன் நான். நான் இனி அரை கணமும் இங்கு இருக்க மாட்டேன். உன் பணத்துக்காக உன்னை கொல்ல நான் உனக்கு ஜவ்வாதில் விஷமிட்டு கொடுத்தேனா? இது என்ன அபாண்டம் என்று கூறிக்கொண்டே சோமு, ஏதோ ஒரு காகிதம் கொடு. என் பெயருக்கு நீ எழுதி வைத்திருக்கும் இன்சூரன்ஸ் தொகையை மாற்றிவிட்டு நான் வெளியே போகிறேன். அரை வினாடி கூட இந்த பழிச்சொல்லை கேட்ட பிறகு அந்த பணத்துக்கு நான் சொந்தக்காரனாக இருக்க மாட்டேன். யார் பேருக்கு மாற்றி எழுத வேண்டும் சொல் என்று கோபத்துடன் கேட்போன் போல் சோமு நடித்தான். லில்லி பேருக்கு எழுது என்று நான் கூறினேன். விளையாடாதே என்றான் சோமு. ஏன் விளையாடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டே நான் அவனை தழுவிக்கொண்டேன். அந்த நேரம் வரையில் அவனுடன் கோபித்துக் கொண்டு பேசிய நான் திடீரென்று அவனை அணைத்து கொள்ளவே சோமு பயந்தான். இது என்ன சோமு, ஒரு பெண் தழுவிக்கொண்டால் பயப்படுவதா என்று நான் கேலி செய்து சிரித்தேன். என் சிரிப்பிலேயே கோபமே தொனித்தது. அவனும் என் கூடவே சிரித்தான். ஆனால் முகம் பயக்குறிகளையே காட்டிற்று. என் கை பெருவிரலில் நான் ஒரு இருப்பு உரை போட்டுக் கொண்டிருந்தேன். அது ஜவ்வாது டப்பியில் மேல் மூடிதான். அதை காட்டினேன் சோமுவிடன். இதுதானா சோமு அந்த ஜவ்வாது டப்பியின் மூடி? இந்த டப்பில் இருந்த ஜவ்வாதை பூசிக்கொண்டுதான் என் வீட்டு வேலைக்காரின் பெண் இறந்து விட்டாள். ஜவ்வாதில் விஷம் கலப்பது சாமத்தியமாகாது. அந்த டப்பியின் மேல் மூடியிலேயே கலக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டே
ஆக்ரோஷத்துடன் சோமுவை அணைத்துக் கொண்டு அவனது நெஞ்சுக்குழியில் கை பெருவிரலில் போட்டிருந்த இரும்பு மூடியை வைத்து அழுத்தினேன். திடுக்கிட்ட சோமு திணறினான். என் பிடி தளரவில்லை. அவனது கண்கள் வெளியே வந்துவிடும் போலிருந்தன. நான் பயப்படவில்லை. அவனை கொன்றுவிடுவதென முடிவு செய்த பிறகு பயம் ஏது? அப்போது அந்த வஞ்சகன் சரேலென்று என் ஜடையில் கை வைத்து ரோஜாவை எடுத்து அதை என் நாசியில் வைத்து அழுத்தினான். இரும்பு தன் உயிரை கொல்லும் முன்னர் மலர் என் உயிரை கொல்லும் என்று எண்ணினான். உன் ரோஜா வேறு, இது வேறு என்று நான் கூறிக்கொண்டே நெஞ்சு குழியில் அதிக பலத்தோடு அழுத்தினேன். கண்கள் மூடிக்கொண்டன. கை தளர்ந்து கீழே தொங்கிற்று. கழுத்து சாய்ந்தது. சோமு பிணமாக கீழே விழுந்தான். பிணத்தை ஹாலிலே கிடத்திவிட்டு நேரே என் அறைக்குச் சென்று அவ்வப்போது துண்டு துண்டாக எழுதி வைத்திருந்த இந்த என் வரலாற்றை எழுதி முடித்தேன். ஒரு கொலை செய்துவிட்டு இவ்வளவு பாரதத்தை எப்படி எழுதினேன் என்று ஆச்சரியப்படுவீர்கள். தங்கை சாந்தாவுக்கு விஷயம் தெரியட்டும் என்றுதான் எழுதினேன். தூக்கு மேடை ஏறப்போகும் நான் என் துயர்மிக்க கதையை என் தங்கைக்கேனும் கூறாவிட்டால் மனம் துடிக்கும். ஆகவே நிம்மதியுடன் சாவதற்காகவே இதை எழுதினேன். கன்னியாக இருக்கையில் காதல் கொண்டு அது கனியாததால் வெம்பிய வாழ்வு பெற்று விதவையாகி விதவை கொடுமையிலிருந்து விடுதலை பெற விபச்சாரி ஆகி விபச்சார வாழ்க்கையிலேயே ஆனந்தம் பெற ஆசை நாயகனை பெற்று அவனது துரோகத்தால் துயருற்று அவனை கொன்ற காந்தாவின் கதை இதுவே. போலீசாரிடம் தானே நேரில் சென்று கூறி கொலையை ஒப்புக்கொண்டு தடுமாற்றமின்றி கோர்ட்டில் நின்று தண்டனை பெற்று தூக்கு மேடை ஏறி தன் வாழ்வை துண்டித்துக் கொண்டாள் காந்தா. போலீசுக்கு போகும் முன்னம் கருப்பு சிலையை போர்த்தி கொண்டு சாந்தாவை கண்டு செய்தி ஏதும் பேசாது இதோ இதுதான் உன் காந்தா என்று கூறிவிட்டு வரலாற்று கட்டை அவளிடம் தந்து போனாள். அந்த காட்சியை இன்னும் சாந்தா மறக்கவில்லை. எப்படித்தான் மறப்பார்? இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.